பாட்டு பாட ஆரம்பிச்சு லைட் ஆஃப் ஆவர் வரைக்கும் யார் தூங்கினாலுமே அவங்களுக்கான ஒரு இண்டிகேஷன் இவங்க தூங்குறாங்கன்னு அப்படி காமிச்சு கொடுக்கறதுக்கான ஒரு இண்டிகேஷன், எழுப்புறதுக்கான ஒரு இண்டிகேஷன் தான் டாக் பார்க்கிங். திடீர்னு நாய் குலைக்கிற சவுண்ட பிக் பாஸ் போடுறாரு. கமருதன் வந்து வாக் பண்ணி இப்படி வரா மாதிரியும், பின்னாடி வந்து அந்த வாஷ்ரூம் இருக்குல்ல சூப்பர் அந்த கண்ணாடியில அவங்க ஏதோ துணி துவைச்சிட்டு இருக்க மாதிரி ஏதோ ஒரு பண்ற மாதிரி வந்து பாரு இருக்கிற மாதிரி ஒரு மீன் வெளியில வருது. அப்போ என்னன்னு சொல்றாங்க, இவங்களுக்குள்ள ஏதோ கசமுசா ஏதோ சம்திங் நடந்திருக்கு. அதை தான் வந்து பிக் பாஸ் வந்து நாய் குலைச்சு ஒரு இண்டிகேஷன் கொடுத்துருக்காரு. குறைந்த விலை நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். உங்க டாய்லெட் கிளீனர் பைசன் டாய்லெட் கிளீனர் குவாலிட்டியை விட பெட்டர்னு நிரூபிச்சா உங்க மொத்த பணமும் ரீஃபண்ட். பைசன் டாய்லெட் கிளீனர் இப்போது 79 ரூபாயில். அது இது அப்படி இப்படின்னு எப்படி பார்த்தாலும் இதுதான் ஹிட்டான ஆஃபர். பாட்டு பாட ஆரம்பிச்சு லைட் ஆஃப் ஆவர் வரைக்கும் யார் தூங்கினாலுமே அவங்களுக்கான ஒரு இண்டிகேஷன் இவங்க தூங்குறாங்கன்னு அப்படி காமிச்சு கொடுக்கறதுக்கான ஒரு இண்டிகேஷன், எழுப்புறதுக்கான ஒரு இண்டிகேஷன் தான் டாக் பார்க்கிங். ஆனா நேத்து லைட் ஆஃப் பண்ணியாச்சு. சாண்ட்ராவை யாருமே டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு உள்ள இருக்கிற பெட் எல்லாம் தூக்கிட்டு வந்து விக்ரம், சபரி, கனி, கினி எல்லாம் சுபிக்ஷால இருந்து யாரோ ஒரு ஆளந்து அமித், கானாவின் எல்லாருமே வெளியில தான் வந்து உட்காந்து பெட்டை போட்டு அங்க பாட்டு பாடி விளையாடிட்டு இருக்காங்க. ஆனா லைட் ஆஃப் ஆயிடுச்சு அந்த நேரத்துல. அதுக்கப்புறம் தான் இதெல்லாம் நடக்குது. திடீர்னு நாய் குலைக்கிற சவுண்ட பிக் பாஸ் போடுறாரு. ஆமா. என்னடா இது அப்படின்னு சொல்லி இவங்க இந்த பாட்டு பாடுற இந்த மக்களுக்கே வந்து என்ன 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 ஒருவேளை நம்ம இங்க படுக்கிறது வந்து பிக் பாஸ்க்கு பிடிக்கலன்னு சுபிக்ஷா இவங்க எல்லாம் பேசும்போது அப்போ சொல்றாங்க, யாரோ ஒருத்தர் சொல்றாங்க, இல்ல அப்படி பார்த்தா சாண்ட்ரா 2 நாளா வெளியில தான் தூங்குறாங்க, அப்ப நாய் குலைக்கலையே, இப்பயும் குலைக்குது, பிக் பாஸ் என்ன பிக் பாஸ் என்ன பிக் பாஸ்ன்னு சொல்லி ஒரு சின்ன இது மாதிரி போச்சு. வலைத்தடங்கள்ல பரவுற இன்னொரு கிளிப்பிங் என்னன்னா, இந்த நாய் குலைக்கும் போது கமருதன் வந்து வாக் பண்ணி இப்படி வரா மாதிரியும், பின்னாடி வந்து அந்த வாஷ்ரூம் இருக்குல்ல சூப்பர் அந்த கண்ணாடியில அவங்க ஏதோ துணி துவைச்சிட்டு இருக்க மாதிரி ஏதோ ஒரு பண்ற மாதிரி வந்து பாரு இருக்கிற மாதிரி ஒரு மீன் வெளியில வருது. அப்போ என்னன்னு சொல்றாங்க, இவங்களுக்குள்ள ஏதோ கசமுசா ஏதோ சம்திங் நடந்திருக்கு. அதை தான் வந்து பிக் பாஸ் வந்து நாய் குலைச்சு ஒரு இண்டிகேஷன் கொடுத்துருக்காரு. அதுதான் இது நடந்திருக்கு அப்படின்றாரு. பட் இது 100% கன்ஃபார்ம் பண்ணாம நம்மளுமே இது ஊர்ஜித பண்ண முடியாது. ஏன்னா இதுக்கு முன்னாடியாச்சுங்க, இதுக்கு முன்னாடியாச்சு 2 பேர் வந்து இந்த டாஸ்க் ஏரியா இருக்குல்ல, டாஸ்க் ஏரியால இருந்து கார்டன் ஏரியாவுல நான் சொன்னல, இந்த ரூமுக்கும் டாஸ்க் ஏரியாவுக்கும் ஒரு 5 அடி கேப் இருக்கு. ஒரு 5 அடி கேப், அந்த இடத்துல கேமரா இருக்காது, எதுவுமே இருக்காது. அப்ப அங்க 2 பேர் போயிட்டு வராங்கன்னா கண்டிப்பா சம்திங் என்னமோ இருக்கு அப்படின்றத நம்ம கண்ணால பார்த்தோம். அதுதான் என்கிட்ட ஒருத்தர் சொல்லியிருந்தாப்ல, இன்ஸ்டால மெசேஜ் டீடைலா அனுப்பியிருந்தாப்ல, ஒரு பேராக அதுல என்ன சொல்லியிருந்தாப்லன்னா, இப்ப காலையிலனா பிக் பாஸ் இருப்பாப்ல, பேசுவாப்ல, நைட் அவர் தூங்க போயிருந்திருக்கலாம், அதனால நாய் குலைக்கிறத போட்டுருக்கலாம்ல ப்ரோ அப்படின்னு போட்டுருக்கலாம். அதுதான் சொல்றேங்க, இருக்கலாம். பட் அது என்னன்னு தெரியாம 100% நம்ம ரிவ்யூல அது பேச முடியாதுன்ற இருக்கலாம். எனிதிங் கேன் ஹேப்பன். ஏன்னா முக்காவாசி கும்பல் இங்க இருக்கு. அந்த அதுக்கப்புறம் காமிச்ச ஷாட் கமருதுன்னு அங்க பார்வதி அது பண்றது. ஒண்ணும் இல்லன்னு வேற சொல்றாரு. கமருதன் வந்து அந்த வீடியோல ஒண்ணும் இல்ல அப்படிங்கிறாரு. இன்னொன்னு இந்த பக்கம் நம்ம ஆல்ரெடி ஒண்ணு பார்த்தோம்ல, அந்த டாஸ்க் ஏரியா, அந்த ஏரியால 2 பேருமே உள்ள போய் பூர்றத நம்ம கண்ணார பார்த்துட்டோம். 24 ஹவர்ஸ்லயும் பார்த்துட்டோம், 1 ஹவர்லயும் நம்மளுக்கு காமிச்சிட்டாங்க. சோ ஓகே, சம்திங் என்னமோ இருக்கு இவங்களுக்குள்ள அப்படின்றது நம்ம அதுல ஒரு கன்ஃபர்மேஷன் பண்ணிக்கலாம். பட் இதுல இந்த பக்கம் ஷாட் வரும்போதே ஆல்மோஸ்ட் அவர் முக்காவாசி இந்த டோர் கிட்ட வந்துட்டாரு. கமருதன் டோர் கிட்ட வரும்போது தான் ஒண்ணும் இல்லன்னு வந்தாரு. பாரு அங்க இருக்காங்க. சோ இது ஒண்ணு. 2வது ஒரு 2:30 மணிக்கு பார்வதி வந்து பிக் பாஸ் கிட்ட மைக் எப்படி பிடிச்சிட்டு பெட்ல வந்து ப்ளீஸ் என்ன வீட்டுக்கு அனுப்பிச்சிருங்க, வீட்டுக்கு போறதா நல்லதுன்னு ஆமா பேசியிருக்காங்க. எதுக்கு அது பேசணும்? அப்போ லிமிட்டை மீறி ஏதாவது பண்ணிட்டீங்களா? அது வந்து கண்டிப்பா இந்த வீட்ல ரெக்கார்ட் ஆயிருக்கும். இது வெளியில வந்தா எப்படி இருக்கும்? நெக்ஸ்ட் வீக் வந்து ஃபேமிலி வீக் வருதுங்க. புரியுதா உங்களுக்கு? ஃபேமிலி வீக் வருது. சோ இது என்ன ஆகும்? இப்ப நான் என்ன கேக்குறேன், மேபி அந்த பயம் கூடிடுச்சா? ஒருவேளை உண்மையாலுமே ஏதாவது நடந்துருச்சா? அதுக்கான பயமா? ஏன்னா இத்தனை நாள் நார்மலா புலம்புற ஒரு பார்வதி இவ்ளோ நான் போறேன்னு சொல்ல மாட்டாங்கல்ல பிக் பாஸ் கிட்ட மைக்க பிடிச்சு. அண்ட் அடுத்த நாள் காலையில கான்வர்சேஷன் நீங்க கவனிக்கணும். ஏதோ வாழ்க்கையே போன மாதிரி பாரு அங்க உட்காந்துட்டு இத்தனை நாள் ஃப்ரெண்டுக்கு கொஞ்சம் மேலன்ற பேச்சு போய் காதல் கல்யாணம் வரைக்கும் வந்திருக்கு. கமருதனுக்கும் பார்வதிக்கும் இருக்கிற டாபிக். வெளியில போய் பண்ணிக்கலாம் சொல்றாப்ல, பண்ணனா பண்ணிக்கலாம் பண்ணிக்கோங்க. நீங்க எதுவா இருந்தாலும் உண்மையாலுமே ஜென்யூனா இருந்தா we are going to support them. அன்லெஸ் அது ஒரு கேம், அது ஒரு டிராமான்ற வரைக்கும் தான் என்னங்க ஒரு கேம்காக இப்ப இல்லாம சீப்பா ஒரு டிராமா விளையாடுவாங்க, நம்ம விமர்சனம் பண்ணுவோம். ஓகேவா? சோ அந்த இடத்துல கூட எங்க அம்மாவனை எப்படி சமாளிக்க, எங்க அம்மாவனை எப்படி ஃபேஸ் பண்ண போறேன், எங்க அம்மா நீ எனக்காக நிப்பியான்னு அப்போ என்னமோ அப்ப ஏதாவது
பண்ணக்கூடியாத ஒரு விஷயத்த பண்ணிட்டீங்களா? அதுக்காக இவ்ளோ பயப்படுறீங்களா? இல்ல ஒருவேளை நான் வந்து நெறைய விஷயங்கள் இப்ப இந்த வீட்ல நடந்துருச்சு. இப்ப எங்க அம்மா வந்தா எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க? ஏன்னா எங்க அம்மா ஆர்த்தடாக்ஸ், எங்க ஃபேமிலி ஆர்த்தடாக்ஸ் இதெல்லாம் சொல்றாங்க. நான் என்ன கேட்கிறேன், இவ்ளோ ஆர்த்தடாக்ஸ் ஃபேமிலி, இவ்ளோ கண்டிப்பா இருக்கிற நீங்க, எதுக்கு கமருதீனோட பழகணும் ஃபர்ஸ்ட்டுன்னு நான் கேள்வி கேட்கிறேன். அந்த பையனுக்கு கமருதீன் ரியாலிட்டி சொல்றேங்க. ஆ. எனக்கு நான் 100% ஷூரா சொல்ல முடியாது. ஆனா தெரிஞ்சது சொல்றேன். கமருதீனுக்கு சொத்து பத்துல எதுவும் இருக்கான்னு என்ன கேட்டா பெருசா இல்லன்னு தான் சொல்லுவேன். அப்பா, அம்மா கிடையாது பாவம். ஓகேவா? 2வது அவங்க அக்கா மட்டும் தான் இருக்காங்க. கல்யாணம் ஆயிடுச்சு. அவங்களுக்கு குழந்தை இருக்கு. அவங்க ஐடில வொர்க் பண்றாங்க. ம். சோ பேக் ட்ராப்ன்னு பார்த்தீங்கன்னா, இது எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்ன்னு தெரியல. 2வது இவங்க ஜாதி இதெல்லாம் பார்க்குற ஒரு ஆட்கள் தான் வந்து பார்வதி ஃபேமிலி. பட் இவரு முஸ்லிம். யாரு? நம்ம கமருதீன் ஆனா வந்து முஸ்லிம். லைக்கா ஆ. பாரதி சொல்லியிருந்தாப்புல, நாங்க எங்க ஃபேமிலி சைடு வந்து ரொம்ப முற்போக்கா இருப்போம். ரொம்ப முற்போக்கானவாதிகள் நெறைய படிச்சிருக்கிறோம் நாங்க அப்படின்லாம் சொல்றாப்புல அதுதாங்க நெறைய. சொல்றேன். ஆர்த்தடாக்ஸ் இதெல்லாம் ஏன் சொல்றாங்க அவங்க? என்ன சொல்றாங்க? ரொம்ப கண்டிப்பான ஒரு குடும்பம். அப்ப நான் என்ன கேட்கிறேன், இவ்ளோ கண்டிப்பான குடும்பத்துல வந்த நீ, ஏன் இந்த தேவையில்லாத வேலைகள பண்ணிட்ட அப்படின்ற இப்ப எனக்கு எப்படி தோணுதுன்னா, இந்த ட்ராப்ல போய் கமருதீன் மாட்டிக்கிறாரோன்னு தான் எனக்கு தோணுச்சு. இல்ல எனக்குமே தோணுது. எனக்கு என்னன்னா கமருதீன் அப்புறம் எமோஷனலா வெளில வந்து இவ்வளவு தூரம் ஹோப் குடுத்துட்டு உடைச்சிட்டா ஆனா நான் பசங்க. உனக்காக இருப்பேன்டி, நான் பார்த்துப்பேன்டி, நான் அந்த அளவுக்கு உண்மையாலுமே சின்சியரா இந்த டாபிக் போற மாரி தான் நான் பார்த்தேன். ஏன்னா இல்லக்கா. பார்வதிய நெறைய இடத்துல எமோஷனலா பார்த்துருக்கோம். பட் இந்த இடத்துல ஒரு பயம் தெரிஞ்சது. ஒரு ஒரு இது தெரிஞ்சது. ஆனா இது ஒரு பக்கம் வந்து ஒருவேள அவங்க அம்மாவ சமாளிக்கிறதுக்காக நெக்ஸ்ட் வர அவங்க அம்மாவோட அவங்க அண்ணா வரலாம். என்ன வரலாம்? என்ன இது இல்ல என்ன அசிங்கம் பண்ணிட்டு இருக்கன்னு கேட்கலாம். ஏன்னா நான் உங்களுக்கு சொல்றேன் பாருங்க. பார்வதியோட அவங்க அம்மாவோட ரீல்ஸ் எல்லாம் பார்ப்போம். ஆமா. அதிலேயே பார்த்தீங்கன்னா, பார்வதி கொஞ்சம் ஒரு லிமிட்ட மீறி ஏதாவது ஒரு ட்ரெஸ் போட்டு ஃபோட்டோ ஷூட் ஏதாவது பண்ணாலும், "என்னடி இப்படி போட்டு ட்ரெஸ் போட்டு ஃபோட்டோ எடுத்திருக்கிற? இப்படி போட்டு ரீல்ஸ் பண்ணியிருக்கிறன்னு" அவங்க அம்மா அந்த வீடியோலயே சொல்லுவாங்க. இது நீங்க அவங்களோட ரீல்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா, அவங்களோட யூடியூப் பேஜ்லயோ, இன்ஸ்டா பேஜ்லயோ பார்த்தீங்கன்னா, இது இருக்கும் கான்ஸ்டன்ட்டா. ஆமா. சோ ஆமா. எனக்கு தோன்றது என்னன்னா, ஒருவேள அந்த பயத்தினால இந்த பயம் கிரியேட் பண்ணி இன்னொன்னு சொன்னாங்க, "நான் பாட்டுக்கு வேற மாரி ரொம்ப ரூத்லெஸ்ஸா ஒரு கேம் விளையாட்டு இருந்தேன். நீ வந்து எனக்கு இப்படி ஆயிடுச்சுன்னு." அம்மா அப்படிலாம் கிடையவே கிடையாது. இது மொத்தமா கமருதீன் மேல சாட்டி விடுறாங்க அவங்க. கமருதீன் ஆமா. என்னமோ வாலண்டரியா நீ என் பின்னாடி சுத்தியே ஆவணும், காதல் கன்டென்ட் பண்ணியே ஆவணும், ட்ரியோட ஒரு விஷயம் பண்ணியே ஆவணும்னு ஏதோ கமருதீன் ஃபோர்ஸ் பண்ணி நீ இந்த பொண்ணு போய் உள்ள மாட்டிக்கிச்ச மாரி ஒரு விஷயம் காமிக்குது. அது கிடையவே கிடையாது. இல்லக்கா அது மேனிபுலேட் பண்ணுவாப்புலக்கா. அது அது இருக்கட்டும். எனக்கு அதுதான் நடக்கும். தோணுது. ஒருவேள அவங்க அம்மா கிட்ட, "அம்மா பாத்துக்கோமா, அப்படிலாம் கிடையாது." ஏன்னா கண்டிப்பா பார்வுக்கு தெரியும் அடுத்த வாரம்லாம் அந்த பொண்ணு இருக்கும்ன்ட்டு. ஏக்கா ஏன்னா நீங்க யோசிச்சு பார்வதி பாருங்களேன். வீட்டுக்கு போற ஆளாங்க. நீங்களே சொல்லுங்க. பார்வதி ஏக்கா வீட்டுக்கு போற ஆளா? இப்ப நீங்க சொல்றதுனால நான் இது உங்ககிட்ட கேட்கிறேன். இப்ப ஒரு பையனுக்கு பயங்கரமா ஹோப் குடுத்துட்டு, நீ தான்டா எல்லாம், எல்லாம் நீ தான் அப்படிலாம் சொல்லிட்டு கடைசியில விட்டு போனா, அந்த பையன் மனசு என்னக்கா ஆகும்? யோசிச்சு பாருங்க. அவன் கண்டிப்பா. ஆனா மோசமான அந்த ஆளாவே. பொண்ணு பேசுறத பார்த்தா கமருதீன் கிட்ட வேற மாரி இல்லங்க இருக்கு. "நீ எனக்காக நிப்பியா? எனக்காக பண்ணுவியாடா? நான் இருப்பேன்டி. நான் உனக்காக பண்ணுவேன்டி. இந்த ஒரு 30 டேஸ் தானடி கேம் முடிச்சுட்டு வெளில போய் பார்த்துக்கலாம்டி." ஆமா. நான் கல்யாணம் வரைக்கும் பேசியிருக்காங்களேங்க. நம்ம பண்ணிக்கலாம். நான் நிப்பேன். அந்த மாரிலாம் நான் விடமாட்டேன்டின்னு. அப்டின்னா என்ன அர்த்தம்? அவங்கள்ல நீ எனக்காக இருப்பியான்னு கமருதீன வந்து ஒரு ஒரு விஷயத்த ஒரு 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 விஷயத்த கன்வே பண்ண வைக்கிறாங்க. அப்ப நீங்க என்ன சொல்வீங்க? கமருதீன் கேட்கலல்லங்க இந்த கேள்விங்க. இவங்க தானங்க கேட்கறாங்க. அது மேனிபுலேட் மேனிபுலேட் பண்ணுவாங்கக்கா. இருக்கலாம். பண்ணு. எனிதிங் கேன் ஹேப்பன். அவங்க அம்மா வராங்க. ஃபேமிலி வீக் எப்படி ஃபேஸ் பண்ண போறோம்? இப்பவே நம்ம இதெல்லாம் பண்ணா, இதுவும் வந்து 1 ஹவர்ல வரும். கண்டிப்பா இது வரும். நம்ப இத பேசி ஒண்ணு பண்ணலாம்னு ஒண்ணு இருக்கலாம். இல்ல நேத்து அந்த எல்லைய மீறி ஒரு சில விஷயம் நடந்திருக்கலாம். அதோட பயத்தோட வெளிப்பாடா இருக்கலாம். ஏன்னா இது பிபி ஷோ. என்ன வேணா அ வீடியோ கிளிப்ஸ் வெளில வரலாம். ஸோ இப்படியும் இருக்கு, அப்படியும் இருக்கு. இன்னொன்னு இத்தன நாள் ஃப்ரெண்டுக்கு மேல இது வெளில போய் பார்த்துக்கலாம். ஃப்ரெண்டா இருக்குமா இல்லையா? செட் ஆவாதுன்னு சொன்ன 2 பேருமே இன்னைக்கு காதல்ன்றாங்க, கல்யாணம்ன்றாங்க. சோ அந்த அளவுக்கு சீரியஸா தான் இந்த டாபிக் எடுத்துட்டு போறாங்கன்றத நான் சொல்றேன். ஆமா. இது ஆமா. டிராமாவா இல்லையான்னு தெரிஞ்சுருங்க. இன்னும் இந்த 1 வாரம் என்ன கேட்டா டிராமான்னு தான் சொல்லுவேன். ஆனால் இல்ல. இந்த ஃபேமிலி வீக் வரும்போது ஒரு ஐடியா வந்துரும்ல. கமருதீனோட ஃபேமிலி இப்ப எனக்கு தெரிஞ்சு அவங்க அக்கா வருவாங்களா, ஃபிரெண்ட்ஸ் வந்து கமருதீன் கிட்ட "டேய் அந்த பொண்ணு உன்ன வச்சு செம்மையா கேம் விளையாட்டு இருக்கு. என்னடா பைத்தியக்கார மாரி பண்ணிட்டு இருக்கு." ஏற்கனவே ஒருத்தன் அந்த ஆரியன் வந்து ஷபானா அவங்க வீட்டுக்காரர் வந்து சொன்னாரு. ஏக்கா "நீ நீங்க கேம் அப்படி விளையாட யாராச்சும். போனியா? ரேஷன் கார்டு எடுக்க போனியான்னு" சொன்னாப்லயா? ஆமா. ஏக்கா ஆனா அப்படி சொன்னாலும் புரியும்னு நினைக்கிறீங்களா? லவ்ல இருக்கிறவங்களுக்கு அது இப்ப புரியாதுக்கா. புரியாதுங்க. இந்த வீடோட ஒரு மயக்கம் அந்த மாதிரி. இந்த வீட்ல 4 செவுத்துக்குள்ள நீங்க எப்படி ஓடணும்னு நெனச்சாலும் ஓட முடியாது. அந்த நபர்கள தான் பார்த்தா அவனுக்கு புடிக்குதோ, புடிக்கலையோ. ஏக்கா வீடு நீங்க மட்டும் ஒதுங்கணும்னு கிடையாதுக்கா. நெனச்சா கூட ஒதுங்க முடியாதுன்றேன் நான். அக்கா பொதுவாவே சொல்றேன். லவ்ல இருக்கிறவங்ககிட்ட சொல்லி புரிய வைக்க முடியாதுக்கா உங்களால. அவங்களா பட்டு இது வந்தா தான் தெரியும். காதலே இல்லன்னு தானங்க நம்ம பேசிட்டு இருக்கோம். ஆனா இப்ப இந்த அளவுக்கு இவங்களுக்குள்ள டாபிக் போம்போது தான் இது பயத்துல சேஃபா ஹேண்டில் பண்றாங்களா? ஒரு வேளை எங்க அம்மா வரும்போது நான் சமாளிக்கணும். இல்ல ஜனங்க முன்னாடி
ஒரு விஷயத்த நான் கொண்டு வரணும் சேஃபா ஹேண்டில் பண்ற ஒரு கேம் பிளேவா இல்ல இது என்னன்னே நம்மளுக்கு நம்ம இது பண்ண முடியல. ஆனா எனக்கு தோன்றது ஒரு சேஃப் கேம் பிளே தான் எக்ஸிக்யூட் பண்றாங்க அப்படின்ட்டு. ஆனா இதுல யாராச்சும் ஒரு ஆளுக்கு உண்மையிலேயே ஃபீலிங் இருந்துச்சுன்னா அவர் ரொம்ப கஷ்டப்படுவாருக்கா. அது அந்த எனக்கு ஆள்கிட்ட தெரிஞ்சு ஆமா. எனக்கு கண்டிப்பா தெரிஞ்சு எனக்கு இதுல வந்து வீடியோஸ் எல்லாம் பார்க்கும்போது கம்ருதீன் வந்து உள்ள சாண்ட்ரால இருந்து இவங்க எல்லாம் பேசிக்கிறது என்னன்னா, கம்ருதீன் வந்து இத வச்சு கேம் விளையாடுறாப்லன்றாரு. ஆனா எனக்கு எங்கேயோ நெறைய இடத்துல வந்து பாரு தான் பண்றாங்கன்னு தோணுது. பாரு தான் இந்த ஒரு டாபிக்க வச்சு கேம் நகர்த்துறாங்க, முன்னுக்கு கொண்டு போறாங்க அப்படின்னு தோணுது. பட் இன்னைக்கு காலையில நடந்த இந்த ரியாக்ஷன்ஸ் இந்த ஒரு இந்த ஒரு மொமெண்ட் எல்லாம் புரியல. எனக்கு புரியல. பட் லெட்ஸ் சி ஃபேமிலி வீக் வருதுல்ல. ஃபேமிலி வீக்காக போட்ட டிராமாவா பாரு? இல்ல உண்மையாலுமே இந்த கசமுசா சீன்ல ஐயய்யோ! நம்ம எப்படியாவது ஒரு சீன போட்டு இதுலருந்து தப்பிக்கணும்டா. ஜனங்களோட அட்டென்ஷன மாத்தணும். நம்ம அம்மா, அண்ணனோட ஃபேமிலியோட அட்டென்ஷன திருப்பணும். இது வெளில வந்ததுன்னா என்ன ஆகும்? அந்த மாரி அட்டென்ஷன்க்காக சீக் பண்றாங்களா தெரியாது. பார்க்கலாம். என்ன நடக்குதுன்றது பார்ப்போம். பாப்போங்க. ஆமா. ஆமா. பாப்போம். இந்த லவ் மேட்டர முதல்ல இத எரிச்சல் டென்ஷன் ஆகுது பார்க்கும்போதே எனக்கு. ஆனா பாவம்க்கா. அந்த உண்மையா பண்றது பாவம் ரொம்ப வருத்தமா இருக்குது. ஆள் தான் அனுதாபங்கள். ஓகே. ஓகே. சோ நெக்ஸ்ட் ஜாலியா போயிரலாம். அடுத்து நெக்ஸ்ட் வந்து அமித் அண்ட் சாண்ட்ரா இவங்க பேசிக்கிட்டு இருந்த விஷயங்கள் என்ன இருக்குல்லக்கா. வேலை இப்போ அமித் வந்து சாண்ட்ராவோட கிளப்ல ஜாயின் பண்ணி அவரும் உட்காந்து வந்து திவ்யாவை பத்தி பேசுறது, கொல்றது இதெல்லாம் பண்றாங்க. கனி, திரு இவங்கள பத்திலாம் டாபிக். இன்னொன்னு அவரு மென்ஷன் பண்ணாரு. சாண்ட்ரா வந்து எல்லாத்துக்கும் கத்துவாங்க ஒரு சவுண்ட் கேட்டாங்க. ஏங்க பொதுவா இப்ப போன சீசனே எடுத்துக்கிட்டீங்கன்னா, பிக் பாஸ் கூப்பிடும்போது ஜாக்லின் அப்படின்னு கூப்பிடும்போது ஜாக்லின் ஐயோ அம்மா அப்படின்னு ஜாக்லின் கத்துறதே நம்ம நிறைய இடத்துல பார்த்திருக்கோம். ஆமா. அது ஒரு ஜர்க் இருக்கும். அந்த வாய்ஸ்க்கு டக்குன்னு அந்த அவ்வளவு பெரிய ஸ்பீக்கர்ல லவுடா ஏக்கா, வரும்போது கணீர்னு பேஸா சௌந்தர்யா வரும்போது ஒரு பயம் ஆமா. இருக்கும். சௌந்தர்யாவே கத்திருக்காங்க. பயந்துருக்காங்க உங்களுக்கு தெரியும். சௌந்தர்யா கத்துறத பார்த்திருக்கோம். ஜாக்லின் கத்துறத பார்த்திருக்கோம். இப்ப அதே மாதிரி திவ்யா கத்துறாங்க. இதுல கத்துறதுல என்ன இவருக்கு அஃபெண்ட் ஆச்சு? அத சொல்லி காமிச்சு ஒரு அட்டென்ஷன் கிரியேட் பண்றாங்கன்றது. இவங்க 2 பேர் தான் உட்கார்ந்து அட்டென்ஷன் அன்வான்டடா கிரியேட் பண்றாங்க. அமித் சாண்ட்ராவோட சேர்ந்தது எனக்கு பேடா தான் தெரியுது. அதுல குட் என்ன இருக்கு? ஆமா. ஏங்க இல்ல அமித் அவருக்குமே திவ்யா, சாண்ட்ரா கதை இப்ப சாண்ட்ரா சொல்ற ஒரு பக்கம் ஸ்டோரி கேட்டுட்டு அவர் ஒரு ஒரு விஷயத்துல மாட்டிக்கிட்டு இருக்காரு. ம். திவ்யா பக்கமும் ஸ்டோரி என்ன நடந்தது உண்மையான கதை அவருக்கும் தெரியாதுல்ல. அன்லெஸ் அவரு இந்த வீட்ல இந்த வாரம் இருந்து, அடுத்த வாரம் அவங்க ஒய்ஃப் உள்ள போய் ஸ்ரீரஞ்சனி ஏதாவது சொல்ற வரைக்கும் அவருக்குமே நோ ஐடியா. ம். ஓகேவா? ஃபேமிலிஸ் போம்போது என்ன பண்ணுவாங்க? இன்ட் குடுப்பாங்க. ஆமா. இன்னார் நம்மள வச்சு இது பண்றாங்க. இந்த டாபிக் உனக்கு இப்படி இருக்கு. இந்த டாபிக் அப்படி இருக்கு. அப்படின்னு சொல்லி எவ்வளவு முடியுமோ இன்ட் குடுப்பாங்க. முழுசா இன்ட் குடுக்க முடியாது. குடுத்தா பிக் பாஸ் ஸ்டாப் பண்ணுவாரு. ஆமா. வெளியில இருக்கிறத ஃபுல்லா பேசக்கூடாது அப்படின்ட்டு. ஓகேங்களா? சோ ம். ஒரு இன்ட் ஒண்ணு இருக்கும். சோ என்னன்னே தெரியாம இவரும் சாண்ட்ரா கூட உட்கார்ந்துட்டு அந்த ஆயா கிழவிங்கலாம் பேசும் பார்த்தீங்களா? பக்கத்து வீட்டு கதைய பத்தி, பக்கத்து வீட்டு ம். அவ இதுவாயிட்டா, அவங்க வீட்டுக்காரர் இங்க ஓடி போயிட்டானா, அவன் பொண்டாட்டி அவளோட ஓடி போயிட்டானா, ஐய்யய்யோ! அவ குடும்பத்துல இந்த பிரச்சனையா, அந்த மாரி இவங்க 2 பேரும் வந்து அன்வான்டட் டாபிக்ல இவரும் அமித்தும் கூட சேர்ந்துக்கிட்டு ஒரு ம். விஷயம் பண்றாரோ அப்படின்னு தோணுது. இவங்களுக்கு வந்து இவரே ஃபுட்டேஜ் குடுக்குறாரு. ம். நீங்க மட்டும் தனியா ப்ரமோல வந்தா எப்படி? இருங்க மேடம் நானும் வரேன். கொஞ்சம் உங்களுக்கு சப்போர்ட் சிஸ்டமா குடுக்குறேன். எல்லாரும் உங்கள ஒதுக்குனால நான் உங்க கூட இருக்கேன் பாருங்க. அப்படின்னு அந்த ஓட்ட அட்டென்ஷன்க்கு வாங்குறாரா இல்லையான்னு கூட தெரியல. பட் ம். இது வந்து அன்வான்டட் ஒரு விஷயமா நான் பார்க்குறேன் ஆக்சுவலா. இது ஏக்கா, தேவையில்லாத ஒரு ஆனா விஷயம். ம். எனக்கு இந்த அமித் மேட்டர்ல நான் இன்னொரு விஷயம் உங்ககிட்ட கேட்கணும்னு நினைச்சேன். இப்ப ம். அமித் வந்து அந்த டயத்துல தப்பு பண்ணாப்லன்னு சொல்லிட்டு அவங்க பிள்ளைங்கிட்ட போய் சாரி கேட்டாப்ல உண்மையிலே எமோஷனலா இருந்துச்சு. நம்மளும் ம். பேசியிருந்தோம். அது நீங்களும் பேசியிருந்தீங்க. பட் இப்ப ஆமா. வந்து அமித்துக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்லிட்டு அவங்க பொண்ணோட வாய்ஸ் ஓவர் வச்செல்லாம் வந்து பண்ணது இங்க நிறையவே எனக்குமே பார்க்க இதெல்லாம் பண்ணணுமா? குழந்தைய வச்சு பண்ணணுமா? அப்படின்ற ஒரு தாட் வந்துச்சு. தேவையில்ல நீங்க தான். தேவையில்ல ஆ, தான். இவரு போய் சாரி கேட்டது வேற. ஓகே. ஆமா, பட் ஆமா. இவுங்க அத வச்சு குழந்தைய வச்சு கேட்கறாங்கன்னா, அப்போ மறுபடியும் அனுதாப ஓட்டு தானே அணுகுறாங்க. ஆ, குழந்தை கேட்குதுன்னமோ ஆப்வியஸா ஆடியன்ஸ் என்ன பண்ணுவாங்க? ஐயோ! குழந்தை கேட்குதுங்க அவங்க அப்பாக்காக ஏக்கா, போட்டுருங்களேன் அவரு இருக்கட்டுமே அப்படின்னு நினைப்பாங்களா இல்லையா? இல்ல. இன்னொன்னு அந்த குழந்தைக்கு என்ன பேசுறோம்ன்னு தெரியுமான்னு கூட தெரியல. ஆனா ஆ. அந்த குழந்தையோட வாய்ஸ் வச்சு அமித்தோட போட்டோ போட்டு வாய்ஸ் ஓவர்லாம் இதெல்லாம் தேவையில்லாத விஷயம் இல்ல. இது இது எதுக்கு குழந்தை பண்ண வேண்டாம். என்ன கேட்டா அவரு வந்து குட்டோ, ம், பேடோ ஒரு கேம் ஒண்ணு விளையாட்டு இருக்காரு. ப்ரோமோல வராரு. சாண்ட்ரா கூட சேர்ந்து. அவரு டாபிக்காக வரல. சாண்ட்ரா டாபிக்காக வராரு. ம். ஓகேவா? பட் இது எனக்கு தெரியலங்க. இது அகைன் ஒரு சிம்பத்தி ஓட்டுக்காக தானே வருது. இந்த சி- குழந்தை அ- பாருங்க அவங்க அப்பாக்காக பண்ணுதுன்னா, ஆப்வியஸா குழந்தை அட்டென்ஷன்க்காக அட்டென்ஷன் குடுக்குற மக்கள் நெறைய பேர் என்ன பண்ணுவாங்க, அந்த இரக்க குணத்திலேயே இறங்கி அந்த ஓட்ட தட்ட ஆரம்பிப்பாங்க. அவர சேவ் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஆமா. சோ இது இது மேபி இது அவங்க ஃபேமிலி ஸ்ட்ராட்டஜி. இது இப்போ இவங்க சொல்றாங்கல்ல, இப்போ யாரு நம்ம பிரஜின் சொல்றார்ல, திவ்யாவோட ம், பிஆர் டீம் அத பண்றாங்க, இத பண்றாங்க ஆ, அப்படின்னு. ஆ, இது இவங்களோட ப்ரமோஷன் சைடு. ம், அத நம்ப இது இது குழந்தைய வச்சு பண்ணணுமான்னு கேட்டா,
நம்ம ஆமா. பேசலாம் தவிர்த்து அது நம்ம பண்ணக்கூடாதுன்னு சொல்ல முடியாது. எதுன்னா அவங்களோட ப்ரொமோஷன் சைடு. அவங்க வந்து அவங்க வீட்டுக்காருக்கு, அவங்க ம். குடும்பத்துல இருக்கிற ஒரு நபருக்கு எப்படி புஷ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்களோ, அந்த மாரி இது ப்ரமோஷன் டீம் எப்படி வெளில காசு குடுத்து பண்றாங்களோ, இவங்க குடும்பத்துல அவங்க ம். வீட்டுக்காருக்காக பண்றாங்க. அது நம்ம தவறும் சொல்ல முடியாது. ஆமா. பட் குழந்தைய வச்சு அப்படி பண்ணணுமா அப்படின்னு கேட்டா, அது ஒரு சிம்பத்தி ஓட்டு கிடைக்கும் அப்படின்ற ஒரு 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 கண்டிப்பா ஒரு கணக்கு நம்மளுக்கு இருக்கும்ல. ஆமா. ஆப்வியஸா. சோ அந்த ம். மாதிரி கூட எடுத்துக்கலாம். சோ அமித் வந்து இப்ப தேவையில்லாம சாண்ட்ராவோட கிளப்ல சேர்ந்துக்கிட்டு அன்வான்டடா நெறைய விஷயங்கள், எக்ஸாக்ட்டான விஷயங்கள் தெரியாம நெறைய வார்த்தைகள விட்டுட்டு அவரும் நெறைய ஒரு அன்வான்டட் பிளேல இருக்காரு. அன்லெஸ் ஆமா. அவங்க ஒய்ஃப் உள்ள போய் அது என்ன அவங்க எப்படி பார்க்குறாங்கன்னு தெரியாது. நம்ம இப்படி பேசுறோம். இவரு வந்து ம். தேவையில்லாத ஒரு சாண்ட்ராவோட இதுல மாட்டிக்கிட்டு இருக்காரு அப்படின்ட்டு. ஆனா அவங்க உள்ள ம். போயிட்டு சூப்பர். நீ ம். சாண்ட்ரா கூட இருக்கிறது உனக்கு பெஸ்ட்ன்னு சொல்லிட்டாங்கன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. ஏன்னா நம்ம பார்க்கறது அந்த விஷயம். அவங்க பார்க்கறது ஆப்போசிட்டா இருந்தா நம்ம என்ன பண்ண முடியும்? ஆமா. ஏன்னா அவர் ப்ரோமோல தனியா இருந்தா ப்ரோமோல வரமாட்டாப்டின்னு சொல்லிட்டு சாண்ட்ரா கூட ஆ அப்படின்ட்டு பரவால்ல. சொல்லியிருந்தாரு. மத்தவங்கலாம் ஒரு இதுவா இருந்தா, நீ சூப்பரு. நீ ம். திவ்யா பண்றது தப்புதான். நீ சாண்ட்ரா கூட நிக்கிறது கரெக்ட்ன்ட்டாங்கன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. ஆனா சாண்ட்ராக்கு எவ்ளோ கெட்ட பேர் இருக்குன்னு ஸ்ரீரஞ்சனி அவங்களுக்கும் நல்லா தெரியும். ஆமா. தெரியணும். அவங்களும் எல்லாத்தையும் ஃபாலோ பண்றவங்க தான். அப்ப ஆமா. ஃபாலோ பண்றாங்கன்னும்போது, இது அவங்களுக்கு அவங்க வீட்டுக்காருக்கு இது கண்டிப்பா பேக் ஃபயர் ஆவுது அப்டின்னும்போது, எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பா இதுலருந்து நீ கொஞ்சம் அவாய்ட் ஆயிக்கோ. என்ன நடக்குதுன்னு ஃபுல்லா தெரியாம நீ ஏன் போய் அது உள்ள உட்காந்துக்கிட்டு ம். இது பண்றேன்னு சொல்றதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கு. கரெக்ட் தான்க்கா. சோ ம். அதனால கொஞ்சம் பார்த்து தான் பேசணும். பார்க்கலாம். ம். அடுத்து ஒரு அழுகை. சுபிக்ஷா அண்ட் விக்ரம் அண்ணன் தங்கச்சியில ஒரு சண்டை. ஐயோ! ஐயோ! எனக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, சுபிக்ஷா வந்து ரொம்ப வீக்கா ஃபீல் பண்றாங்களோன்னு எனக்கு தோணுது. ம். இன்னொரு என்ன விஷயம்னா, விக்ரம் சொன்னது கரெக்ட்டான ஒரு விஷயம் தான். உன்ன கம்பேர் ம். பண்ணும்போது அரோரா ஸ்ட்ராங்கா இருக்கா. ஆமா. இன்டெலிஜென்ட்டா கேம்ல. ஏன்னா, சுபிக்ஷாவும் பாயிண்ட்ஸ் சொல்லும். ஆனா, இப்போ அரோரா குடுக்குற பாயிண்ட்ஸ் எல்லாம் வேற லெவல்ல இருக்கு. இப்ப எஃப்ஜே ம். ஆதிரே சம்மந்தப்பட்ட டாபிக்கா இருக்கட்டும் போன வாரம். இப்ப ம். கமருதீன் அவங்களோட டாபிக்கா இருக்கட்டும். கருத்து ம். வைக்கிறது யோசிக்காம டக்கு 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 டக்குன்னு வச்சுக்கிட்டே போகுது அந்த பொண்ணு. ஆமா. இன்னொரு விஷயம் அரோரா ஒண்ணு பேசுச்சுங்க இன்னைக்கு விக்ரம் கிட்ட 24 ஹவர்ஸ்ல. ஏங்க நீங்களும் நானும் கிட்டத்தட்ட ஒண்ணு தான். ம். அவருமே நீங்க 5 வாரம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா, விக்ரமோட கேம் ஒண்ணுமே கிடையாது. ஆ. விக்ரம்க்கு எதுக்குடா வீக்கெண்ட் ஆனா இவரு சும்மா சப்போர்ட் பண்றாரு. விக்ரம் என்னடா பண்றாரு இந்த வீட்ல நம்மளே பேசியிருக்கோம். ஆமா. அவரோட கேம் ஒண்ணுமே கிடையாது. திடீர்னு ஒரு 5வது வாரம் வைல்ட் கார்டு உள்ள வந்த பாருகிட்ட. பிறகு அப்பதான் பாரு கிட்டயே ரிவர்ஸ் ஆவுறாரு ஆ விக்ரம். அப்படின்னு. ஆமா. அவரோட கேமே 5வது வாரத்துல இருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. அதே மாரி இவங்க கேம் துஷார் வெளில போன பிறகு தான் இவங்க கேமும் ஸ்டார்ட் ஆகுது. சோ ஆமா. கணக்கு பிரகாரம் அரோரா, விக்ரம் கேம் எல்லாம் ஒரே டைம் தான் பிக்கப் ஆயி ஒரு ஒரு கரெக்ட்டான ஒரு மைலேஜ்ல இப்ப போயிட்டு இருக்கு. சோ இது ஒண்ணு. ம். ம். அவருக்கு ஒரு ஒரு இன்புட். ஓ! அரோரா இப்படி சொல்றாளே ஒரு இன்புட். அதே மாரி இவரு என்ன பண்றாரு, ஆ சுபிக்ஷா கிட்ட போயிட்டு உன்ன விட அந்த பொண்ணு எங்கேயோ வந்து ஸ்மார்ட்டா இருக்கோ, இது பண்ணுதோ ம். அப்படின்னும்போது, இன்னொன்னு சொல்லிச்சு பாருங்க. எஃப்ஜே வந்து கடந்த 2 வாரமா என்ன நாமினேட் பண்றான். அது இதுன்னும்போது, மேபி சுபிக்ஷாக்கு இன்ஃபாரிட்டி காம்ப்ளெக்ஸ் வந்திருக்கலாம். பயம் வந்திருக்கலாம். ஏன்னா, ம். அரோரா இதுவரைக்கும் டைட்டிலுக்காக நான் விளையாடுறேன், டைட்டிலுக்காக விளையாடுறேன்னு நம்ம கேட்டது கிடையாது. ஆனா சுபிக்ஷா ஆமா. டைட்டிலுக்காக விளையாடுறேன்னு பொலம்பி நம்ம பார்த்திருக்கோம். அதுக்காக இன்னும் என்ன பண்ணணும்? இன்னும் என்ன பண்ணணும்? இன்னும் என்ன பண்ணணும்? இதுக்கு என்ன இன்புட்ஸ் போடலாம்? இதுக்காகவே ஒரு டெடிகேஷனா இருக்கிற ஒரு பொண்ணு சுபிக்ஷா. சோ ஆமா. விக்ரம் வந்து ஒரு நல்ல குளோஸா அண்ணனா பழகுற ஒரு ஆளே இது சொல்லும்போது, அப்போ நான் பின்தங்கிட்டேனா? அப்ப என்ன வந்து ஓவர்டேக் பண்ணிட்டாங்களா? அப்போ நான் வந்து ஜெயிக்க முடியாதா? என்னால டாப் 5 போக முடியாதான்ற ஒரு பயம் சுபிக்ஷாக்கு வந்திருக்கு. ஆமா. அதுல வந்தது தான் அழுகை. அந்த அழுகையா ம். இருக்கட்டும், அதுவா இருக்கட்டும் எல்லாமே பண்ணி மத்தவங்க ம். போய் பேச இன்னொன்னும் தோணியிருக்கு பாருங்க. நேத்து ஒண்ணு நடந்திருக்கு. நேத்து ம். பார்த்தீங்கன்னா, விக்ரம், அரோரா அந்த ஒரு செக்மெண்ட் தான் போச்சு. ஏன்னா, அது ம். 2 ஹவர்ஸ் அண்ட் 45 மினிட்ஸோ சம்திங் போனதுனால, ஆமா. வேற 2 டீமுக்குமே செக்மெண்ட் கிடையாது. அந்த அவங்களுக்கு மட்டும் தான் போச்சு. ம். சோ அங்கேயே விக்ரம் சொல்லுவாரு, "இன்னியோட இந்த இன்னிக்கோட இந்த இன்னிக்கு இன்னி இன்னியோட இந்த ஐ மீன் சாரி இன்னிக்கு இந்த கேம் நிறுத்தப்படுது. நாளைக்கு தொடரும்னோன." அப்பயே விக்ரம் சொன்னாரு, அப்ப இன்னைக்கு ஃபுல்லா நம்ம தான் டிவில வருவோம். இன்னைக்கான நாள் ஆம். நம்மளுக்கு." ம். அப்படின்னும்போது, அப்ப நேத்து எபிசோட்ல வெறும் அரோராவும், விக்ரமும் மட்டும் தான் டான்ஸ் ஆடுறத நம்ம பார்த்திருக்கோம். அட்டென்ஷன் ஆமா. யாருக்கு கிரியேட் ஆகும்? பதில் சொல்றவங்களுக்கு கிரியேட் ஆகுமா? டான்ஸ் ஆடுறவங்களுக்கு கிரியேட் ஆகுமா? டான்ஸ் கிரெடிட் ஆடுறவங்களுக்கு ஜாஸ்தி தான். அவங்களுக்கு வரும். ஏன்னா, அவங்க ஆமா. தானே ஒரு கன்டினியூஸா ஆடி வேர்த்து ஆமா. விறுவிறுத்து ஒரு எஃபர்ட்ட போடுறாங்க. இவங்க கண்டுபிடிக்கிற வரைக்கும் ஆடணும். ம். சோ அதெல்லாம் சுபிக்ஷா மைண்ட்ல என்ன ஆகுது? நேத்து நான் ம். டான்ஸ் ஆடுறதுக்கு போயிருக்கணுமோ? நான் ஏன் கண்டுபிடிக்கிறதுல உட்கார்ந்தேன்? நான் தப்பு பண்ணிட்டேனோ? அப்ப அதுலலாம் அரோரா புத்திசாலியா போயிடுறா. முன் நகர்ந்து போயிடுறாளோ, பண்றாளோ, நான் நான் வந்து எங்கேயோ ஒரு இடத்துல எனக்கு மைனஸ் ஆவுதோ அப்படின்னு சொல்லி இதுல ஓவரா பர்ஸ்ட் அவுட் ஆயி அழுவுறது. இது ம். அண்ட் இவங்க 2 பேர் வேற அந்த சேஞ்சிங் ரூம்ல உட்கார்ந்து பேசுறது. ம். நான் இப்பவும் சொல்றேன், ஒரு தவறுமே நடக்கல. பிக் பாஸும் அப்படி சொல்லல. பட் சேஞ்சிங் ரூம்ல ரொம்ப நேரத்துக்கு மேல இதுக்கு முன்னாடியே நடந்திருக்கு. யாருக்கு தெரியுமா? ஆ ஆ யாரு? சாண்ட்ரா, இன்னொருத்தவங்க. இவங்களுமே விஹானா. இவங்களுமே ஆ ம். வாஷ்ரூம்ல யாருக்கோ ஏதோ ட்ரெஸ்ஸுக்கோ எதுக்கோ ஒரு ஹெல்ப் வேணும்னதோ மைக்க கழட்டி வச்சுட்டு ரெஸ்ட் ரூம்ல பேசிட்டு இருந்திருக்காங்க. சாண்ட்ரா, ஓ. விஹானாவும்.
அப்பவுமே இருந்த கேப்டனை கூப்பிட்டு 2 பேர் மைக் போடாம வாஷ்ரூம்ல பேசின்னு இருக்காங்க, என்ன கூப்பிடுங்கன்னாரு பிக் பாஸ் அப்போ. அப்பவும் நடந்தது. இப்பவுமே 2 பேர் மைக் போட்டுட்டு தான் அந்த சேஞ்சிங் ரூம்ல உட்கார்ந்து சமாதானப்படுத்திட்டு இருக்காப்ல விக்ரம். இல்ல நான் அப்படி சொல்லல, இப்படி சொல்ல, நீ ஏன் அப்படி நினைக்கிற அப்படி இப்படி. அப்போ பிக் பாஸ் சொல்றாரு, வினோத் போங்க 2 பேர் வந்து அங்க சேஞ்சிங் ரூம்ல இருக்காங்க, அது சேஞ்சிங் செய்யறதுக்கான இடம், அது பேசுறதுக்கான இடம் கிடையாது, வெளில வாங்க அப்படின்றது. ஆமா, இவர் ஓடியே போறாப்ல. ஆமா, அது எனக்கு என்ன சிரிப்பா இருந்ததுன்னா, அவ்வளவு ஏடாகூடம் பண்ணி சுத்தின்னு இருக்கிற பாரு கமருதீனுக்கெல்லாம் வந்து அதெல்லாம் ஒரு வாட்டி மட்டும் தான் டிவில காமிச்சிங்க. ஆமா, இந்த மாதிரி எத்தனை வாட்டி பண்றாங்கன்னு தெரியல. அவங்கள ஸ்டாப் பண்றதுக்கு ஒண்ணும் கிடையாது. சும்மா பேசுறவங்கள வந்து சேஞ்சிங் ரூம்னு சொல்லி ஸ்டாப் பண்ணா எனக்கு அது சிரிப்பா இருந்தது. சரி, ஓகே, ரூல்ஸ்னு ஒண்ணு இருக்கு, அது எல்லாரும் மறுபடியும் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க, சேஞ்சிங் ரூம்ல உட்கார ஆரம்பிச்சிருவாங்கன்னு கூட இருக்கலாம். அதுக்கப்புறம் சுபிக்ஷா இந்த பக்கம் பிக் பாஸ் கன்ஃபெஷன் ரூம்ல பேச ஆரம்பிச்ச பிறகு இவரு அழுவ ஆரம்பிச்சிட்டு இருக்காரு. இவருக்கு என்ன ஆயிடுச்சு, விக்ரம்க்கு, ஐயோ நான் தேவையில்லாம இந்த பொண்ணுக்கு வந்து நான் வந்து ஒரு விஷயத்த கன்வே பண்ணணும்னு நினைச்சு நார்மலா கன்வே பண்ணாத இந்த பொண்ணு என்னடா இவ்வளவு பெருசா ஊறி அழுது ஒண்ணு பண்ணிடுச்சே, நான் அழ வச்சுட்டேனே இந்த பொண்ணு, நான் தப்பு பண்ணிட்டேனோ, டிமோட்டிவ் பண்ணிட்டேனோ, டிமோட்டிவேட்டர்னு ஒரு விஷயம் நடக்கும்ல, அது பண்ணிட்டனோ, அவ பாட்டுக்கு அவ திசையில ஒண்ணு இருந்தானா உள்ள போய் குழப்பிட்டனோ, தேவையில்லாம ஒண்ணு பண்ணிட்டணும்னு சொல்லி அவர் அழுது ஒரு விஷயத்த பண்ணி சமாதானம், அப்புறம் மத்தவங்க போய் சமாதானப்படுத்தி அப்புறம் பிக் பாஸ் சொன்னாரு, கடலுக்கு போனால் எவ்வளவு நம்மளுக்கு அளவு தெரியுமா மீன் கிடைக்கிறது கிடையாது, ஒரு விஷயத்த அப்ப கேம்பஸ வச்சு ஒரு விஷயம் பண்ணுவீங்க கொள்வீங்கன்னு அந்த அட்ரஸ். சோ இதுவும் கேம், அது அப்படிதான், இது ஒரு கேம், அதை அப்படி பாருங்க. டைட்டிலுக்கு வேணும்னா நம்ம நிறைய அந்த ஹர்டல்ஸ் எல்லாம் ஃபேஸ் பண்ணி முன்னுக்கு போனோம். எல்லாருக்குமே ஒண்ணு பண்ணுவாரு, பிக் பாஸ் கிட்ட பேசினாலே மனசு ஆறுதல் ஆயிடும், அந்த அளவுக்கு நம்மள பிரெயினை காம் பண்ணி தான் அனுப்புவாங்க. சோ பேசினோடனே சுபிக்ஷாக்கு ஒரு இது இருக்கு, சுபி போங்க உள்ள போய் டாஸ்க் இது படிங்க, அதை படிங்க, இதை படிங்க, என்னோட சிபியா வெளியில போங்க, அது நல்லா இருந்தது. அந்த பொண்ணுக்கு அது ஒரு மோட்டிவேஷன் தேவை. எல்லாருக்குமே இந்த வீட்ல பிக் பாஸ் பேசுறதுக்கு ஒரு ஹைப்ப கொடுக்கும். சோ இதே மாதிரிதான் லாஸ்ட் சீசன்ல பாத்தீங்கன்னா சௌந்தர்யாக்கு ஒன்ஸ் சுனிதா, ஃபேட்மேனு இவங்க எல்லாம் உள்ள வந்து ஞாபகம் இருக்குங்களா, எலிமினேட் ஆன கண்டஸ்டன்ஸ்ல உள்ள வந்து ஒரு அட்டாக்க பண்ண உடனே அந்த பொண்ணோட அதை அக்செப்ட் பண்ணி உங்களை அழுது கலாட்ட பண்ணும்போது பிக் பாஸ் தான் உள்ள கூப்பிட்டு கன்சோல் பண்ணி இந்த மாதிரி நிறைய கண்டஸ்டன்ஸ்க்கு பண்றதை நம்ம பார்த்திருக்கோம். இந்த சீசன்லயே அரோராக்கு நிறைய பேருக்கு. சோ அது நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் வந்து அப்பாடா விக்ரம் விக்ரம் வாங்க, உங்க ஏதோ ஒண்ணு சொன்னாரு, பாசமலர் 2 பேர் கட்டி பிடிச்சிருக்காங்க, 2 பேர் கட்டி பிடிச்சா பாசமலர்களே வாங்க போதும் அப்படின்றதுல அவங்களே ரெஜிஸ்டர் பண்றாங்க, இது சிஸ்டர் பிரதர். ஏன்னா விஹானாவும் விக்ரமும் கட்டி பிடிச்சது ஒரு டாபிக்கா பேசப்பட்டுச்சு. ஓகேங்களா, பேசப்பட்டுச்சு. சோ அந்த மாதிரி இது ஆயிடக்கூடாதுன்றதுனால தான் பாசமலர்கள், இது வந்து பிரதர் சிஸ்டர் தான், இதையும் வச்சு ஜனங்க வந்து நீங்க ஒரு தப்பான ஐ ஓட்டத்தை பார்க்காதீங்க அப்படின்றத வந்து இவங்களே பிக் பாஸ் டீம்லயே வந்து அதை கன்வே பண்ற மாதிரி ஒன்று பார்த்தோம். சோ போச்சு. சோ எனக்கு என்ன தோணுதுன்னா, சுபிக்ஷா வந்து இவ்வளோ பயம் இருக்கணும், ஒரு கனவோட தான் வந்திருக்காங்க அந்த வீட்டுக்கு, ஆனால் இவ்வளவு பயந்துட்டா முடியாது, அவ்வளவு பயம் இருக்கக்கூடாது சுபிக்ஷா அப்படின்றது தான். ஓகே ஃபைன், ஃபைனலி ஒரு கன்க்ளூஷன் கடந்து நெக்ஸ்ட் லெவல் என்னன்னு பார்க்கணும். ஆனா இதுதான் உண்மை, சுபிக்ஷாவா அரோராவான்னு பார்க்கும்போது அஹெட் அரோரா மூவ் பண்ணிட்டு இருக்காங்க அவங்க கேம்ல. நம்ம எதிர்பார்க்காத அரோராவோட ஃபேஸஸ் எல்லாம் இந்த கேம்ல பாக்குறோம். அதுதான் வந்து விக்ரமும் ஃபீல் பண்ணி சொல்லியிருக்காரு. பட் இது அந்த பொண்ணு பயங்கரமா எமோஷனல் ஆயிடுச்சு. சோ அதுக்கப்புறம் டாஸ்க் ஸ்டார்ட் ஆச்சு. ஆமா ஏகா, வருங்காலங்களில் அப்ப சுபிக்ஷா வெர்சஸ் அரோரா பார்க்கலாமா? இருக்கலாமுங்க, இருக்கலாம். பட் சுபிக்ஷா எனக்கு தெரிஞ்சு அவ்வளோ கீழே இறங்கி ஒரு தரமான சம்பவத்தை வந்து பண்ணி ஒரு மாதிரி பேடா ஒண்ணு பண்ணுவாங்களா இல்லையா தெரியாது. பட் ஒரு போட்டி கொடுக்கணும்னு நினைப்பாங்க, பொறாமையா எடுத்துக்கிட்டு வம்பிழுக்கிறது. இப்ப அனாயிங்க இப்ப சாண்ட்ரா ஒண்ணு பண்றாங்க பாத்தீங்களா, திவ்யாவை வம்பிழுக்கிறது, கனிய வம்பு, அந்த மாதிரி சுபிக்ஷா பண்ண மாட்டாங்க. ஓகே, அரோரா வந்து ஒரு விஷயம் பண்றாளா, என் சைட்ல நான் என்ன பெட்டரா அவ்வளவு ஓவர் டேக் பண்ணுன்ற ஒரு காம்படிஷன் பார்க்கலாம் தவிர்த்து இந்த மாதிரி கன்னிங்கா பண்ணுவாங்களான்னு பார்த்தா அப்படி பண்ண மாட்டாங்க சுபிக்ஷா, அது பண்ண மாட்டாங்க. ஓகே, அடுத்து காம்படிஷன் நடந்துச்சு. பாரதி டீம் வந்து 19 நிமிஷத்துல லீஸ்ட் கவுண்ட் 16 நிமிஷம் சம் செகண்ட்ஸ், ஒன்லி 16 minutes and some secondsல சூப்பரா முடிச்சாங்க. கனியன் ஆதிரை வேற லெவல்ல கண்டுபிடிச்சாங்க. அது கிரெடிட் வந்து கமருதீன் பாருக்கும் சேரும் அண்ட் கனிக்கும் ஆதிரைக்கும் சேரும். ஏன்னா இவங்க பண்ணி காமிக்கிறது தாங்க, இவங்க அந்த சாங்கை எவ்வளவு ஈஸியா கன்வே பண்றாங்கன்றதுதான் பாக்குற அவங்களுக்கு கூட ஒரு ஓகே இதுதான் அப்படின்றது. ஆனா மக்கா மிஷின் எல்லாம் இந்த மூமெண்ட் இப்படி போட்டாதான் வரும், மக்கா மிஷின் அப்படின்னு இந்த மூமெண்ட் எல்லாம் போட்டாதான் வரும். அந்த மாதிரி இந்த கிளாசிக்கல் போட்டோன்னே வின்சார கண்ணான்னு கண்டுபிடிக்கிறது. அதனால 5மே ஆமா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அப்படின்றது நல்லா கண்டுபிடிச்சாங்க. நல்ல ஒரு இது இருக்கு ஆதிரை கிட்ட. ஆதிரை என்னன்னா அடுத்த அமித் டீம் போகும்போது கூட அடிக்கிற கை எனக்குமா கூட ஆதிரை கண்டுபிடிச்சிட்டாங்க. ஆமா, ஒரே ஸ்டெப் தான் போட்டுட்டே மைண்ட் பிளாக் ஆயிடும். சோ கனியன் கேங் வந்து சூப்பராவே விளையாண்டு 5 பாயிண்ட் ஜெயிச்சு நவுந்து வந்துட்டாங்க.
அடுத்தது அமித் கேங் போகும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது வினோத். அவர்ல உட்காந்து இதுங்க கிட்ட போராடி பார்த்தாரு. இதோ பாருங்க, என் பின்னாடி தான் பேசணும், என் பின்னாடி தான் பண்ணணும், முன்னாடி வரக்கூடாது, நான் வரக்கூடாது, அப்படி அப்படி. அப்புறம் யோசிச்சு என்ன பண்ணாரு, ஏந்திரிக்கிறாரு. அவர் என்ன பண்றாரு, இங்க இருந்து ரொம்ப டிஸ்டர்பிங்கா இருக்குன்னு சொல்லி அந்த ஆக்ஷன்ஸை வச்சு வாஷ்ரூம்ல போயிட்டு அதை ரிலேட் பண்ணி பார்த்தாரு. அதுக்கப்புறம் அங்க எனக்கு என்ன சிரிப்புனா, ஓகே நீங்க வாஷ்ரூம் பண்ணி ஓகே, எப்படிப்பா டாஸ்க் ஏரியாக்கு போக முடியும், ஆட்டோமேட்டிக்கா பாட்டு கேட்கலங்க. என்னதான் நீங்க சவுண்ட் போட்டா கூட கொஞ்சம் அந்த ரிதம் தெரிஞ்சாலே இவரு லிரிக் போடுறவரு, பாட்டு டியூன் போடுறவரு, பாட்டு பாடுறவரு தெரிஞ்சிடும்ல. அதனாலதான் டீம் எல்லாம் கூடயே வந்து கண்டஸ்டன்ஸ் எல்லாம், அண்ணா நீங்க வரக்கூடாது பண்ணக்கூடாது, பிக் பாஸ் என்ன பண்ண பாட்டு ஆஃப் பண்ணிட்டாங்க. ஆமா, ஆஃப் பண்ணிட்டு வினோத் வந்துட்டீங்களா, இப்ப நான் பாட்டு போடுறேன். அப்ப ஒரு பாயிண்ட்டுக்கு மேல வினோத்ல, பிக் பாஸ் நீங்க ஒரு பாட்டு போடுறீங்களா, அது என்ன பாட்டு பிக் பாஸ், நீங்க கண்டுபிடிங்க பிக் பாஸ் அப்படின்னு வந்து பிக் பாஸ் வினோத் கிட்ட விளையாடுறது கொள்றது எல்லாமே ஒரு விஷயத்த பார்க்க முடியுது. ஃபன்னா இருந்தது. கடைசி வரைக்கும் அந்த பாட்டை கண்டுபிடிக்கல, மத்த எல்லா பாட்டும் கண்டுபிடிச்சு கடைசி வரைக்கும் கண்டுபிடிக்கல. ஆனா சாண்ட்ரா சொன்னாப்ல நடுவுல, அடிக்கிற கை அணைக்குமா அப்படின்னு. கன்ஃபார்ம் பண்ண வேண்டியதானே, அப்போ சாண்ட்ராக்கு தெரியும்ல, கன்ஃபார்ம் பண்ண வேண்டியதானங்க. ஏங்க எல்லாமே வினோத்தே கண்டுபிடிக்கணுமா, எனக்கு புரியலையேங்க, என்னங்க இது அநியாயம். என்ன கேட்டா சாண்ட்ரா உள்ள போயிருக்கலாம். ஏன்னா சாண்ட்ரா முந்தா நேத்து கூட சொல்லிட்டு இருந்தாங்க, நான் கிளாசிக்கல்லயே இந்த ஆக்ஷன் எல்லாம் பண்ணி காட்டுறேன் அப்படின்னு சாண்ட்ரா சொன்னாங்க. சாண்ட்ரா போக வேண்டியதானே அப்ப உள்ள. அது கேரளால உள்ள எல்லாருமே டான்ஸ் ஆடுவாங்க, கிளாசிக்கல் டான்ஸ் ஆடுவாங்கக்கா, முக்காவாசி பேர் ஆடுவாங்கக்கா. அப்படி இல்லங்க சொல்றேன், ஆக்ஷன்ஸால நான் கிளாசிக்கல் ஆக்ஷன்ஸ்ல அந்த இதுலயே உங்களுக்கு பண்ணி காமிச்சிடலாம் பிளான் பண்ண சாண்ட்ரா போயிருக்கலாமே. ஏன் வினோத்தே தான் எல்லாத்துக்கும் பதில் சொல்லணும் அவசியம் கிடையாது. சோ இது திஸ் இஸ் எ டீம் ஒர்க், ஓகேவா. சோ அப்புறம் பாத்தீங்கன்னா அதுதான் சொன்னேன், ஆதரையை கண்டுபிடிச்சிட்டாங்க, பிஃபோராவே கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடியே கண்டுபிடிச்சிட்டாங்க. இவங்களுக்கு 1 hour சம்திங் போச்சு. அண்ட் டைமிங்லன்னு பாத்தீங்கன்னா கணியன் டீம் ஜெயிச்சிட்டதுனால கணிக்கு கொடுத்துருவாங்க. 5க்கு 5 ஜெயிச்சிட்டாங்க. டைமிங்கும் சுருங்கிட்டதுனால சூப்பரா வின் பண்ணாங்க. நல்லா ஃபன்னா போச்சு. இதுலயும் ஒரு 7.5 இழுத்தாங்க நம்ம மேடம் சாண்ட்ரா மேடம். ஆமா, என் பிள்ளைய பத்தி திட்டிட்டீங்க, அது மட்டும் இட்ஸ் நாட். என் பிள்ளைய வச்சு, அதாவது பர்சனல் என் பசங்களை வச்சு ஒரு பாட்டு பாடி பர்சனல் அட்டாக். என்ன பாட்டு தெரியுமா அது, ரெஜிரா பாப்பா பாடும் பாட்டு. அதாவது வெறும் கணியும் கிடையாது, அங்க இருந்தவங்களே பண்ணிருக்காங்க. மொத்தமா இந்த டீமும் கிடையாது, எந்த டீம் உட்காரும் போதும் வேற அந்த ஆக்ஷன்ஸ்க்கு இவங்க டிஸ்ட்ராக்ட் ஆகணும்ட்டு இவங்க ஏதோ கவுண்டர் போட்டுக்கிட்டு ஏதேதோ பாட்டை போட்டு இவங்களை டிஸ்ட்ராக்ட் பண்ணி ஒரு விஷயம் பண்ணிருக்காங்க. அந்த இடத்துலயுமே அப்ப பாருங்களேன், இந்த அம்மா பாட்டை கண்டுபிடிக்கிறது விட்டு கனி என்ன பாட்டு பாடுது, கனி என்ன பண்ணுதுன்னு கவனிச்சிருக்கு. நல்லாதான் என்ன அட்டாக் பண்ண, கனிக்கு வேற வழி இல்லாம கனி என்ன சொல்லிச்சு, நானும் என் பசங்க மேல சத்தியமா உங்களை அட்டாக் பண்ண, நான் என்ன அட்டாக் பண்ண சொல்லுங்கன்னா என் பசங்களை வச்சு ஒரு பாட்டு படிச்சேன்றாங்க. எனக்கு ஒரே சிரிப்பாயிடுச்சு. அதுதான் விக்ரம் இவங்களும் சொன்னாங்க, அது உங்களை இன்டென்ஷனலா பண்ணல, அந்த பாப்பா பாடும் இன்டென்ஷனலா பண்ணல, அது எப்படி உங்களை இன்டென்ஷன். எல்லாருமே வீட்டுல இருக்கிறவங்க அதுக்கு அகேன்ஸ்டா தான் நின்னாங்க சாண்ட்ராக்கு. ஆமா, ஒரு மனசாட்சி லாஜிக், இது ஹாலுசினேஷன். இது மறுபடியும் நான் சொல்றேன், சாண்ட்ரா பண்றது ஒரு ஹாலுசினேஷன். ஹாலுசினேஷன்லாம் இல்லக்கா, இது வாண்டடா, இது வந்து என்ன சொல்ல உரண்டை. அததாங்க சரி ஏங்க, இது நான் எதுக்கு ஹாலுசினேஷன் வார்த்தை சொன்னா, ஒன்னு வாண்டட், இன்னொரு வார்த்தை அவங்க வீட்டுக்காரர் சொல்றாருல, என் ஒய்ஃப்க்கு வந்து அவங்க அண்ணன் இறந்தது பண்றது சின்ன வயசுல இருந்தே 3-4 வயசுல இருந்தே ட்ரோமா இருக்கு, அவங்க கஷ்டப்படுறாங்க கொள்றாங்கன்ட்டு அந்த கேட்டகரியில வச்சுக்கிட்டீங்கன்னா இது ஒரு இவங்களே நினைச்சுக்கிறாங்க. இவங்க எந்த பாட்டு பாடினாலும் இவங்களை டார்கெட் பண்ணி, இவங்க குடும்பத்தை டார்கெட் பண்ணி, இவங்க பிள்ளைங்களை டார்கெட் பண்ணி தான் அவங்க பேசுறாங்க கனின்றது இவங்க நினைச்சுக்கிறாங்க அப்படின்ற. சப்போஸ் அதுவா இருந்தா, அப்படி இல்லைன்னா வாண்டடா அட்டென்ஷன் கிரியேட் பண்றதுக்காக ஒண்ணு பண்றதா கூட நம்ம நினைச்சுக்கலாம். அதான் அந்த 3 படத்துல தனுஷ் சார் வரல, அந்த பச்சை கலர்ல ஒரு உருவம் வந்து பேசிக்கிட்டே இருக்குமே, பண்ணு அந்த மாதிரி சொல்றீங்க நீங்க. ஆமாங்க, அது ஒரு எனக்கு என்னன்னு புரியல. எனக்கு ஏன் இவங்க வந்து சம்பந்தமே இல்லாம கனிக்கிட்ட போய் என் பசங்க, எங்க கனி எல்லாம் வந்து ஒரு சாண்ட்ராக் இருக்கிற பசங்களை விட பெரிய பெரிய பசங்களுக்கு அம்மா. ஆமா, அதுவும் ஒரு டாஸ்க்குக்காக சாண்ட்ராவோட பசங்களை வச்சு ஒரு டர்ட்டி கேம் விளையாடுவாங்களா? நோ, அவங்க மெச்சூர்டா கிடையாது. இல்லாத ஒரு விஷயத்த பேசக்கூடாது இல்லன்ற நானு. ஆமா, அவங்க நல்ல மெச்சூர்டான ஆளுங்க கனி. இன்னொன்னு பழி போடணுன்றதுக்காக தூக்கி 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 தூக்கி. இப்ப இன்னொன்னு பிரஜனை பத்தி நான் இன்னொன்னு பேசணும்னு நினைச்சேன். நானுமே அந்த பிஹைண்ட் உட்ஸ் கொஞ்சம் பார்த்தேன். எனக்குமே அவர் அழுதாரு சாண்ட்ராக்காக. அது சின்ன வயசுல இருந்து இருக்கிற ட்ரோமா அது இது எனக்கும் பார்க்க கஷ்டமா தான் இருக்கு. பட் அசைடு அப்படி வச்சால், நான் நேத்து சொல்றதான் இப்பயும் சொல்றேன், பிக் பாஸ் இஸ் நாட் சாய்ஸ். இது வந்து பிக் பாஸ் இஸ் நாட் ஃபார் சாண்ட்ராஸ் மூட் ஸ்விங்ஸ். இதுல நிறைய பேரோட லைஃப் அடங்கி இருக்குங்க. உள்ள இருக்கிற கண்டஸ்டன்ஸ் ஒருத்தர் ஒரு கனவை தேடி வந்திருக்காங்க. இங்க நீங்க பிக் பாஸ்க்கே வந்திருக்க கூடாது. when she has a lot of trauma, அவங்க வந்து வீட்டுல பிரஜன் அவங்கள சுத்தி இருக்கிற நபரை அவங்க மட்டும்தான் இவங்களை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும், இவங்க கேரக்டரை புரிஞ்சு அவங்கள ஹேண்டில் பண்ண முடியும்னா பிக் பாஸ் வீட்டுக்கே ஃபர்ஸ்ட் அந்த ஆப்ஷனே நீங்க ரிஜெக்ட் பண்ணிட்டு இருக்கணும்ன்ற தப்பான ஒரு முடிவு. சப்போஸ் இதுதான் உண்மையா இருந்தால், ஏன்னா எல்லார் லைஃப்லயுமே ஏதோ ஒரு பாதிப்பு இருக்குங்க.
இப்போ கமருதினே எடுத்துக்கோங்களேன். கமருதினுக்குமே லாட் ஆஃப் ட்ராமா இருக்கும். ஏன்னா அவங்க அப்பா சின்ன ம். வயசுலயே பிரிஞ்சு போய் அவர் வேற ஒரு லைஃப் ஆமா எடுத்துக்கிறது. இப்ப இப்போ அவங்க அம்மா அம்மா கிடையாது. இப்ப எல்லாருக்குமே ஏதோ ஒரு வகையா ஒரு லைஃப்ல ஒரு பாதிப்பு இருக்கும். வி ஆல் ரெஸ்பெக்ட் இட். பட் அதுக்காக மத்த கண்டஸ்டன்ஸ நம்ம பலியாக்க முடியாதுல்ல. ம். சும்மாவே. அது ஒரு ரீசன் இருந்து பலியானா, ஏதோ ஒரு நேரத்துல ஏங்க இந்த ஒரு ரீசனுக்காக இவங்கலாம் பொறுத்துக்க மாட்டாங்களான்றது ஓகே. ஆனா ம். இது சம்மந்தமே இல்லாம நீ பழி மேல பழி போட்டுட்டே இருக்க. அந்த ம். இடத்துல அது ஒரு நடக்கவே இல்ல அப்டின்னும்போது, இது எப்படி ம். அக்செப்ட் பண்ணிக்க முடியும்? என்ன கேட்டால் இப்பவும் சொல்றேன், டீசென்ட்டா சாண்ட்ராவ வெளியில அனுப்பிச்சுருங்க இந்த வாரம். அப்படி ஒரு ஆனா கன்டென்ட் வேணுமா பிபி டீம்க்குன்னு நான் கேட்கிறேன். புரியுது. வேண்டாம். இல்ல ஏங்க அது இல் இ அவங்க பேர இப் ஃபுல்லா டேமேஜ் பண்ணிக்கிட்டே தான் இருக்கு. அவங்களுக்கு எந்த வகையிலயுமே பிளஸ்ஸே ஆகல. ம். அன்லெஸ் பிரஜின் உள்ள போய் பிரஜின் இப்ப எனக்கு பிரஜின் எடுத்தோனே போய் ஓப்பனா நீ இப்படிலாம் பண்ற உனக்கு இப்படி கெட்ட பேருன்னு சொன்னாலும் பர்ஸ்ட் அவுட் ஆயி ஒண்ணு ஆமா. பண்ணுவாங்க சாண்ட்ரா. பிரஜின் நீ போம்போதே நானும் வரேன் வெளிலன்னு சொல்லி ஒரு டிராமா பண்ணுவாங்க. சோ ம். பிரஜின் அத வேற மாரி ஹேண்டில் பண்ண போறாரா? என்ன ஏதுன்னே தெரியாது. எனக்கே தெரியாது. ஆனா பிரஜினும் குழந்தைங்கள வர நேரத்துல சம்பவம் இருக்கு. இன்னொன்னு நான் ஒரு சந்தோஷப்பட்டேன். நல்ல வேளை சாண்ட்ரா டீம் ஜெயிக்கலன்னு தோணுச்சு. செல்ஃபிஷா ஏன் யோசிச்சேன் அப்டின்னா, ஆ. ஜெயிச்சதுன்னா கண்டிப்பா இந்த அம்மா அதுவே ஒரு பெரிய பிரச்சனையா பண்ணி, ஆமா. என்ன கேட்டா அந்த டீம்ல நியாயமா வினோத்துக்கு போணும் அது. ஆமா. இந்த வினோத் இன்னைக்கே 24 சொன்னாரு. ஹவர்ஸ் ஃபேமிலி என் பார்க்கணுன்றது. பசங்கள பார்க்கணும். ஆமா, என் பசங்கள பார்க்கணும் வினோத் ஆமா. இன்னைக்கு சொன்னாரு. ஏங்க உங்களுக்கும் உங்க குழந்தைங்கன்னும்போது அவருக்கும் அவர் மனைவி குழந்தைங்கள பார்க்கணும்னு இருக்காதா? இந்த அம்மா ம். அட்லீஸ்ட் வரும்போதே புருஷனோட வந்தது. புருஷனோட இத்தன வாரம் 4 வாரம் கேம் விளையாடுச்சு. ம். இப்போ ஒரு 2 வாரம் தான் வீட்டுக்காரர் இல்லாம இருக்கு. ம். அவரு எதுவுமே இல்லையேங்க. வந்ததுலருந்து பொண்டாட்டிய பார்க்கல, பிள்ளைங்கள பார்க்கல, குழந்தைக்கு உடம்பு சரியில்லன்னு வேற ஒரு வாட்டி ம். கன்ஃபெஷன் ரூம்ல அடிக்கடி போய் அழுவுறத நம்ம பார்த்துருக்கோம். ஆமா. அப்டின்னும்போது நியாயமா அவருக்கு தான் கிடைக்கும். ஆனா அந்த இடத்துலயுமே ஷீல் கிரியேட் அ டிராமா, ஷீல் கிரியேட் அ கேயாஸ் ஒரு கேயாஸ். ப்ராப்ளம்லாம் பண்ணி அமித்த விட அமித் பண்ணுவாரு. அமித்தாவது ஒரு பாயிண்ட் மேல புரிஞ்சுக்கிற ஒரு சூழ்நிலை வரும். ஆனா சாண்ட்ரா அத விடவே மாட்டாங்க. சப்போஸ் அது வரவே இல்லன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப என்ன உங்களுக்கு? வேணுமா? எடுத்துக்கோங்க. நான் கஷ்டப்படணுமா? நானே அச்சு இல்லாம, பிரிஜன் இல்லாம கஷ்டப்படுறேன். இப்ப என் குழந்தைங்களும் என் கூட இருக்கக்கூடாது. அப்ப நீங்க எல்லாருமே என்ன டார்கெட் பண்றீங்களான்னு அதுக்கு ஒரு டிராமா பண்ணுவாங்க. ஆமா. ஆமா. கண்டிப்பாக்கா. அங்க பிரளயமே இருக்கும். நம்ப வந்து 5, 6 வாரம் தான் ஆச்சு. இந்த மனுஷன் ஒரு 1வது நாள்ல இருந்து இருக்காரு அப்படின்னு ஒரு கன்சிடரேஷனே சாண்ட்ரா சைட்ல இருந்து வராதுன்றேன். அத எப்படி அவங்களுக்கு சாதகமா மாத்திக்கலாம்? அத எப்படி விக்டிம் கார்டு ப்ளே பண்ணலாம்? அதுல எப்படி சிம்பத்தி கிரியேட் பண்றான்றது தான் ஸ்டபர்னா சாண்ட்ரா ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. ஆமாக்கா. சோ என்ன கேட்டா நல்லது தான். போனது ந நல்லது தான். அதுக்கு அவரு இ நிம்மதியா இவ்ளோ டென்ஷன் ஃபேஸ் பண்றதுக்கு வினோத் அந்த கேங் சொல்றேன் நான். பொதுவா ம். இவ்ளோ டென்ஷன ஃபேஸ் பண்றதுக்கு நிம்மதியா வந்தாங்களா, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஒரு 1 ஹவர், 2 ஹவர்ஸ் நல்லா ம். ஜாலியா பசங்களோட பொண்டாட்டியோட நிம்மதியா இருந்துட்டு போட்டு அவருன்றேன். அதான் இன்னொன்னு நான் சொல்றேன். இந்த ஃபேமிலி என்ட்ரி வரும்போதுமே சாண்ட்ரா வெளில போகும்போது அச்சு அப்டின்னா கூட சந்தேகப்படுறதுக்கு இல்ல. வெளில ஆமா. போனா. அதெல்லாம் நம்ம ஆல்ரெடி எல்லா டிராமாவும் பார்த்துட்டோம். இப்ப மறுபடியும் பார்க்க போறோம். ஆ இப்போ என்னன்னா, இப்போ கனியன் கேங்ல ஜெயிச்சதுக்கு எனக்கு தெரிஞ்சு கனிக்கு இது போறதுக்கு வாய்ப்பு இருக்கும்னு தோணுது. ஏன்னா, ம். இதுல லூப் ஹோல்ஸ் பார்த்துக்கணும். ஆ இப்போ கமருதன் எடுத்துப்போம். கமருதன் அவங்க அக்காலாம் வந்து ஐடில வொர்க் பண்றவங்க. அவங்க 24 ஹவர்ஸ் இருப்பாங்களான்னு கேட்டா, இருக்க மாட்டாங்க. அவங்களுக்கு வேலை இருக்கு. ம். அவங்க வரணும்னு இருந்தா போயிடுவாங்க. ஃப்ரெண்டே இருந்தா கூட 24 ஹவர்ஸ் இருந்து என்ன கிடைக்க போகுது? ஆமா. கிடைக்காது. பாரு அவங்க அம்மாவ 24 மணி நேரம் வச்சிருந்தா, இப்ப இந்த வீட்ல இந்த அம்மா கமருதனோட போட கூத்துக்கெல்லாம் பிரச்சனை வரும். ஆமா. கண்டிப்பா பிரச்சனை வரும். அதனால பாரு அத விரும்புவாங்களான்னு கேட்டா, இன்டைரக்ட்டா வேணான்னுவாங்க. பட் அதுக்காக ஃபைட் பண்ணுவாங்களான்றது நம்ம பார்க்கணும் இப்போ. ஆமா. ஆதிரை மறுபடியும் வைல்ட் கார்டு. ஆதிரைக்கு இது தேவை கிடையாது. ஆனா, ம். கனிக்கு பசங்க இருக்காங்க. பசங்க வருவாங்களா? வீட்டுக்காரர் வருவாங்களா? இல்ல அவங்க சிஸ்டர் விஜயலட்சுமி வருவாங்களா? தெரியாது. ஆமா. ஒருவேள பசங்க அப்படி இப்படி இருந்தா கனிக்கு கிடைச்சா நல்லா இருக்கும் அப்படின்றது ஒரு இது. ஆனால் பாரு பயப்படுவாங்க. எங்க அம்மா வந்து ஒரு 1 மணி நேரம், 2 மணி நேரம் இருந்துட்டு போயிட்டா நல்லது. 24 மணி நேரம் வச்சுக்கிட்டா, இது எப்படி எந்த மாதிரி போகும் அப்படின்றது ஒரு பயம் கண்டிப்பா பார்வதிக்கு இருக்கும். ஆமா. இருக்கும்ல. சோ இருக்கும். பார்க்கலாம். இது இந்த 24 ஹவர்ஸ் இவங்களுக்கு தானே அந்த கேப்டன்சி அண்ட் 24 ஹவர்ஸ் ஒரு ஃபேமிலிய தக்க வச்சுக்கிறது இந்த 4 பேருக்கு தானே இருக்கு. பார்க்கலாம். ஆமா. யார் யார் என்னென்ன பாயிண்ட்ஸ் வச்சு அத ஜஸ்டிஃபிகேஷன் குடுக்குறாங்க. அதுல உண்மை இருக்கா, பொய் இருக்கா, கன்டென்ட் இருக்கான்றது நமக்கு தெரிஞ்சிரும். ஆமாக்கா. சோ அதனால அதுதான் வெயிட் மக்களே பண்ணலாம். இன்னைக்கு அண்ட் கனி டீம் தான் ஜெயிச்சிருக்கு. இந்த 2 டாஸ்க்கும் 2 பாயிண்ட்ஸ். முடிஞ்சிருச்சு. ஆமா 2 பாயிண்ட்ஸ் 2.0 எடுத்து அந்த டான்ஸ் மாரத்தான் வந்து 2.0 முடிஞ்சிருச்சு. அண்ட் கங்ராச்சுலேஷன்ஸ் ஆல் த டீம் ஹூ ஆல் டான்ஸ்ட் இந்த டான்ஸ் ஃப்ளோர். டான்ஸ் எஸ். ஃப்ளோர்ல இவங்க கண்டுபிடிக்கிற வரைக்குமே அதுவும் மெயினா நான் விக்ரம் அரோராக்கு சொல்லிக்கணும்னு நினைக்கிறேன். அண்ட் பாரு கமர்தன்லாம் உடனே போய் சூப்பரா சக்சஸ்ஃபுல்லா முடிச்சுட்டாங்க. மறுபடியும் இங்க ஒரு 1 மணி நேரம் போச்சு அமித் திவ்யாக்கு. ஆமா. ஒரு திவ்யா 1 போனஸ். ஹவர் சம்திங். இந்த ம். அவர் கணக்குல ஆடின எல்லாருக்குமே ஒரு அப்ரிஷியேட்டபிள். யாருமே ப்ரொஃபஷனல் டான்சர்ஸ் கிடையாது. பட் அந்த டாஸ்க்குக்காக நான் ஸ்டாப்பா ம். ஒரு எஃபோர்ட் போட்ட எல்லாருக்குமே வந்து ஒரு பெரிய வாழ்த்துக்கள். சோ எஸ். மக்களே இதுதான்
அண்ட் எவிக்ஷன்ஸ் உங்களுக்கே தெரியும். எவிக்ஷன் இருக்கு இன்னும் ஒரு நல்ல சாட்டர்டே யாருக்கா எபிசோட் எவிக்ட் ஆவா இந்தாட்டி? ஐயா என்ன கேட்டா ஆதிரை போயிடணும், ஆதிரை போயிடுவாங்க அப்படின்னு எனக்கு தோணுது. ஏன்னா ஆதிரை செகண்ட் சான்ஸ்ல உள்ள வந்திருக்காங்க. ஸோ இது எந்த அளவுக்கு அவங்க ஃபேமிலி, ஏன்னா அவங்க வெளியில போய் ஃபேமிலியை பார்த்து தான் வந்திருக்காங்க. வைல்ட் கார்ட்லயுமே பாத்தீங்கன்னா ஆல்ரெடி அவங்க ஒரு 4 வீக்ஸ் ஃபேமிலியோட ஸ்பெண்ட் பண்ணிட்டு தான் இப்போ உள்ள வந்திருக்காங்க. ஸோ என்ன கேட்டா ஒன்னு ஆதிரை ஆர் அமிதா இல்ல எஃப்ஜேவா அப்படின்றது இந்த 3 பேர்த்துக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கு. பட் எனக்கு என்னமோ ஸ்ட்ராங்கா மனசுல ஆதிரைன்னு தோணுது. பட் அதை தாண்டி ஆல்ரெடி 2 பெண்கள் எலிமினேட் ஆயிருக்காங்க. லாஸ்ட் வீக் 2 கேர்ள்ஸ் வெளில போயிருக்காங்க. சோ அத வச்சு ஒரு பாயை எலிமினேட் பண்றதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. அது எஃப்ஜேவா அமிதான்றது நமக்கு தெரிஞ்சிரும். நாளைக்கோ இல்ல சாட்டர்டே ஒரு 10:30 11க்கோ என்னமோ ஒரு ஐடியா கிடைச்சிரும். சோ இதுதான் என்னோட கணிப்பு எவிக்ஷன் ப்ராசஸ் பத்தி இந்த வாரம். புரியுதுக்கா. என்ன பொறுத்த வரைக்கும் எனக்கு வந்து அமித் போனா ஓகேவா தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது. அமித் வந்து இருந்த அளவுக்கு ஓகே, ரொம்ப அமைதியா டல்லா தான் இருக்கிறாப்ல, கொஞ்சம் தான் பேசுறாப்ல, பெருசா எதுவும். ஆனா பேசுற பாயிண்ட்ஸ் அவர் சேர்ற சேர்க்கை மட்டும் தான் கொஞ்சம் இஷ்யூஸா இருக்கு. மத்தபடி பர்சனா இஸ் a நைஸ் பர்சன். பட் அவர் என்ன நடக்குதுன்னு எக்ஸாக்டா புரிஞ்சிக்காம, ஏன்னா நம்ம பாக்குற பார்வை வெளியில வேற மாதிரி இருக்குல்லங்க, அவங்க அது தெரியாது. அவங்க ஒரு ஜட்மெண்ட்ல ஒண்ணு பண்றாங்கல்ல. சோ அந்த ஜட்மெண்ட்ல இவரு ராங்கா சாண்ட்ரா சம்டைம்ஸ் பாரு கூட எல்லாம் சேர்ந்து ராங் ஜட்மெண்ட்ல சில விஷயங்கள் பண்றாரோ, அதனால தான் அவருக்கு லாஸ்ட் வீக்லாம் நல்லா பேக் ஃபயர் ஆயிடுச்சோ அப்படின்னு தோணுது. அதனால பாக்கலாம் என்ன ஏது இந்த வாரம் யார் போறாங்க, யாரெல்லாம் இருந்தால் டபுள் எவிக்ஷனா சிங்கிளான்றதையும் நம்ம பார்க்கலாம். சோ ஒரு கணக்கு இருக்கும்ல, 11 பேர் 10 பேர் இருந்தா கரெக்டா அவங்களுக்கு 1 ஹவர்லயும் ஒரு கணக்கு இருக்கும். இத்தனை பேர் வந்தா கிளியரா ஒரு ஃபுட்டேஜ் ஜனங்களுக்கு காட்டலாம். 24 ஹவர்ஸ்லயும் போர் அடிக்காம ஒரு விஷயம் பண்ணலாம். இல்லைன்னா நம்ம இப்ப பாக்குறோம்லங்க, கொஞ்ச நாளா ஒரு எடிட் பாக்குறோம்ல, துண்டா எதேதோ கட் பண்ணி போட்டுறாங்க. இந்த சண்டை எதுக்காக நடந்தது, இந்த டாபிக் எதுக்காக வந்தது, அன்லெஸ் நம்ம 24 ஹவர்ஸ் ஃபாலோ பண்ற வரைக்கும் ஒரு கிளாரிட்டி இருக்காது. ஆமா. சோ அந்த மாதிரி துண்டா வெட்டி போடுவாங்க. அந்த ஃபேமிலி வீக் எல்லாம் அந்த துண்டா வெட்டி போற எடிட் எல்லாம் பார்த்தா நல்லா இருக்காது. அந்த ஒரு இமோஷன் நம்மளுக்கும் கிரியேட் ஆகணும்ல. ஆமா ஆமா. அதனால பார்க்கலாம் யாரு டபுள் எவிக்ஷனா சிங்கிள் எவிக்ஷனா யாரு என்னன்றது பார்த்துட்டோம்னா ஒரு ஐடியா கிடைச்சு. கண்டிப்பாக்கா. ஓகே, கமெண்ட்ஸ் போலாமாக்கா? ஆமா, ப்ரொடியூசர் அக்ஷிதா சைலேஷ்ன்றவங்க ஒரு 2 நாளா தொடர்ந்து போட்டுட்டே இருக்காங்களாம் கமெண்ட்ஸ். அவங்க ரொம்ப என்கிட்ட மெசேஜ்ல ரிக்வெஸ்ட் வச்சிருக்காங்க. அக்ஷிதா சைலேஷ் அவங்க மெசேஜ் வந்தா கொஞ்சம் த்ரோ பண்ணுங்க கமெண்ட்ஸ்ல, அவங்க கமெண்ட் இன்னைக்கு படிச்சலாம். ஓகே, थैंक यू தலைவரே. பேரலாம். செந்தில்குமார் 6725. ஹாய் அபி மேம், பார்வதி அண்ட் கமருதீன் மேல நைட் ஏதோ தப்பு இருக்கு. பிகாஸ் அவங்க எதுவும் பண்ணலன்னா டாக் சவுண்டுக்கு பார்வதி சும்மா விட்டுருப்பாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்களா? வந்து எல்லாருக்கிட்டையும் கேட்டிருப்பாங்க. கண்டிப்பா கேட்டிருப்பாங்கங்க. அதுதான் சொல்றேன். இப்போ இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு ஃபுட்டேஜ் பார்த்தோம்ல, நம்ம அன்னைக்கு இந்த 2 பேரும் சேர்ந்து அந்த இருட்டுக்குள்ள இப்படி போயிட்டு பிக் பாஸ் பார்வதி கமருதீன் அப்படின்றது அதை நமக்கு காமிச்சிட்டாங்க. 1 ஹவர்லயும் காமிச்சிட்டாங்க, 24 ஹவர்ஸ்லயும் காமிச்சிட்டாங்க. பட் இதுல என்னன்னா 50-50 சான்ஸ் ஏதாவது நடந்திருக்கலாம். ஏன்னா மத்த எல்லாருமே பாட்டு பாடுற கும்பல், மத்த கும்பல் இவங்க தான் ஆக்சுவலா லவ்வர்ஸா இப்ப வீட்டுக்குள்ள சுத்துறாங்க, வேற யாரும் கிடையாது. எல்லாருமே வெளியில தான் இருந்தாங்க முக்காவாசி. சாண்ட்ரால இருந்து இந்த கேரக்டர்ஸ் தான் தூங்கிட்டு இருந்தது. சோ இவங்களுக்காக நாய் குலைக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா தூங்குற டைம் தான் அது. அந்த டைம்ல எதுக்கு நாய் குலைக்கணும்? இன்னொன்னு, ரெஜிரா சொல்ற மாதிரி பிக் பாஸ் தூங்க போயிருக்கலாம் அந்த டைம்ல. மேபி அவருக்கு ஏதாவது பர்சனலி ஏதாவது, ஏன்னா அவரும் மனிதர் தானேங்க, 24 ஹவர்ஸ் அவரும் மனிதர் தானே. சோ எனக்கு தோன்றது என்னன்னா, அவர் இல்லாத நேரத்துல மேபி நம்ம நினைக்கிற மாதிரி சம்திங் எல்லாம் மீறி ஏதாவது நடந்திருக்கலாம். அதை ஸ்டாப் பண்றதுக்காக கூட அந்த பார்க்கிங் சவுண்ட் வந்திருக்கலாம். ஆனா 24 ஹவர்ஸ்ல நம்மளுக்கு காமிச்சது என்ன? கமருதீன் இப்படி நடந்து வர்றாரு, ஒண்ணும் இல்லன்றாரு. ஆனா அது ஒண்ணும் இல்லன்னு சொல்ல தேவையில்ல. அன்லஸ் ஏதோ ஒண்ணு நடந்தா தானே அந்த ஒண்ணும் இல்லன்ற வார்த்தையே வரும் சமாளிக்கிறதுக்காக. ஒண்ணும் இல்ல அப்படி அட்டென்ஷன் ஓகே நம்ம மேல இருக்கக்கூடாது அந்த அட்டென்ஷன், ஒண்ணும் இல்லன்றது. அதே மாதிரி பேக்ல கண்ணாடியில பார்வதி வந்து ஏதோ துணி துவைச்சிட்டு இருக்க மாதிரி ஒரு விஷயம் நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு. சோ இது வந்து 50% இதுக்கும் சான்ஸ் இருக்கு. 50% அன்லஸ் இவங்க ஒன்னா வெளியில வர வரைக்கும் நம்ம அதை பேடா ஜட்ஜ் பண்ண முடியாது அப்படின்றதுதான் ஒரு விஷயம். ஆனால் நீங்க சொல்ற மாதிரி ஒரு லிமிட்டை மீறாம பார்வதி மைக்க வச்சுட்டு 2 மணிக்கு பிக் பாஸ் நான் வீட்டுக்கு போயிட்டா நல்லா இருக்கும்னு கேட்க மாட்டாங்க. காலையில கமருதீன் கிட்ட அவ்வளவு எமோஷனலா பேச மாட்டாங்க. சோ அதிக வாய்ப்புகள் இருக்கு. அதுதான் சொல்றேன், 2 பேருமே ஒரு அடல்ட்ஸ் அப்படின்னும் போது ஒரு பப்ளிக் ஷோல எப்படி நடந்துக்கணும் அப்படின்றது அவங்க கையில தானங்க இருக்கு. அது எதுக்கு எல்லாம் மீறி ஒரு விஷயத்த பண்ணணும்? அதுக்கப்புறம் அதுக்காக ஜனங்க கிட்ட ஃபேமிலிக்காக அதை எப்படி ஃபேஸ் பண்ண போறோம்? அதுக்கு எதுக்கு ஒரு ஒரு டிராமாவோ ஒரு ஆக்டிங்கோ இல்ல ஒரு இமோஷனோ எதுக்கு அதை காட்டணும்ன்றது அன்வான்டட். சோ இது அவங்க தேவையில்லாத விஷயங்கள் பண்ணி அவங்களே மாட்டிக்கிறாங்க. முதல்ல வாயில அவங்களே போய் தலையை விட்டுறாங்க. அவங்களே பண்ணிக்கிறாங்க, யாரும் பண்ண தேவையில்ல. சோ அதான். நெக்ஸ்ட் ஜி
D online. Hi ma'am, do you think Vikram said he will not send Aurora to next task because he thinks Subiksha is better player because he is attached to Subiksha, or he did not want Aurora to perform in the show? என்னக்கா சொல்றீங்க? அதெல்லாம் அவரு டிசைட் அவர் பண்ணா அப்ப அவரு வந்து பார்ஷியலா இருக்காரு, வாண்டடா ஒரு விஷயம் பண்றாருன்னு அவருக்கும் பேட் நேம் வருங்க. அது அவர் பண்ணா அவர் கேம் ஸ்பாயில் பண்ணிக்கிறாருன்னு அர்த்தம். அப்போனா நீ டீமா தானே விளையாடுற. ஒரு கேம் வருது, ஒரு குரூப் கேம் விளையாடுறீங்க. யார் யாருக்கு என்னென்ன பிளஸ் என்னென்ன மைனஸ், பிளஸ் அவங்களுக்கான ஸ்பேஸ் அவங்க எடுத்துக்கணும். ஏன் சுபிக்ஷா ஸ்ட்ராங்கா நின்றுக்கலாமே, நான் போய் டான்ஸ் ஆடுறேன் பண்றேன்ட்டு. ஆமா. இல்ல அரோரா மேல தப்பு சொல்றதுக்கு எதுவுமே கிடையாது. அரோரா ஸ்மார்ட்டா அவங்க கேம் விளையாடுறாங்க, அவங்களோட திறமை. இந்த இடத்துல விக்ரம் வந்து அரோராவை டவுன் பண்ணி சுபிக்ஷாவை அப் பண்ணணும்னு அப்பட்டா ஆப்வியஸா பண்ணாருன்னா அவரோட கேமுக்கு தான் பாதிப்பு, அவருக்கு தான் கெட்ட பேர் வரும். ஆமா. சோ அவர் அது பண்ணாம இருந்தால் அவருக்கு நல்லது, பண்ணாருன்னா மாட்டிப்பாரு. எனக்கு தெரிஞ்சு பண்ண மாட்டார். அவருக்கு தோன்ற ஒரு விஷயத்த சுபிக்ஷா கிட்ட ஷேர் பண்ணியிருக்காரு. பார்க்கும் போது உன்னை கம்பேர் பண்றதுக்கு அவ கொஞ்சம் ஹைட்ல இருக்காளோ அப்படின்றது ஒரு ஷேர் பண்ணியிருக்காரு. தவிர்த்து அவரோட மெச்சூரிட்டிக்கு இப்படி இறங்கி போய் அரோராவை டவுன் பண்ணி சுபிக்ஷாக்கு சப்போர்ட் பண்ணுவாரான்னு கேட்டால் இருக்காது. அப்படி பண்ணாருன்னா சோலி முடிஞ்சு. நெக்ஸ்ட் ஜி சாண்டி சந்தோஷ் 2314. சாண்ட்ரா ஒஸ்ட் சீப் கேம். பிரஜின் சொல்ற மாதிரி இருந்தா கிட் கார்டு யூஸ் பண்றாங்க, கிட் மேல சத்தியம் பண்றாங்க. இன்னைக்கு சம்பந்தமே இல்லாம கனி பேபி பத்தி தான் பாடுனாங்கன்னு சொல்றாங்க. அன்வான்டட் அட்டென்ஷன் கிரியேட்டிங் இது எல்லாமே. இது எனக்கு புரியல. இந்த பக்கம் ஹஸ்பண்ட் வெளியில ஒரு விஷயத்த அவங்க ஒய்ஃப்காக ஒரு ஜஸ்டிஸ்க்காக ஒன்னு போராடிட்டு இருக்காரு. இந்தமா அதுக்கு நேர் ஆப்போசிட்டா வீட்டுல ஒண்ணு பண்ணிட்டு இருக்கு. சம்பந்தமே இல்லாம கனியெல்லாம் ஒரு டாபிக்ல இழுத்து ஒரு சண்டை பண்றாங்க. இதுல அப்ட்ரப்டாவே தெரியுது ஷீஸ் கிரியேட்டிங் அட்டென்ஷனுக்காக ஷீஸ் கிரியேட்டிங். தட் அட்டென்ஷன் இஸ் நாட் குட் ஃபார் ஹர். ஆல்ரெடி டேமேஜிங் ஆஃப் பேர் ஃபுல் டேமேஜ் ஆயிடுச்சுங்க. இப்ப மக்கள் மனசுல சாண்ட்ரா வந்து இப்ப ராட்சசன் படம் பார்த்திருக்கீங்களா? அதுல அந்த விக் எல்லாம் வச்சு அந்த ஸ்கூல் லேடி இதெல்லாம் வருவாங்கல்ல. ஆக்சுவலா சாண்ட்ராவோட போட்டோவை போட்டு அந்த ராட்சசன் அந்த வில்லனோட போட்டோவை போட்டு மேட்ச் ஃபவுண்ட்லாம் போட்டுட்டு இருக்காங்க மக்கள். சோ அப்போ அவங்களை எவ்வளவு நெகட்டிவா மக்கள் எடுத்துக்கிறாங்க. அப்போ இந்த அளவுக்கு மீம்ஸ் கிரியேட் பண்ற அளவுக்கு ஒரு விஷயம் நடந்துக்கிறாங்கன்னா அது அவங்க பண்ற செயல்ல தானே இருக்கு. எப்படி கனி எல்லாம் போய் நீ வெளியில போய் பாரு, அப்போ உனக்கு உண்மை தெரியும்னா கனி குடும்பமே சிரிச்சுட்டு இருக்கும். நம்மளே சிரிக்கல ஏங்க. இவங்க ஏதோ கேமுக்காக ஒரு டிஸ்ட்ராக்ஷனுக்கு ஒரு பாப்பா பாடும் பாட்டுன்னு ஏங்க வினோத்துக்கு குழந்தை இருக்கு, வினோத்துக்கு குழந்தை கிடையாதா? அது எவ்வளவு கியூட்டா முதல்ல அதை வச்சு டார்கெட் பண்ணுவாங்களா? சில்லறத்தனமா இல்லையாங்க அந்த ஸ்ட்ராட்டஜி? அது யாருமே யோசிக்காத ஒரு ஸ்ட்ராட்டஜி சாண்ட்ராக்கு மட்டும் தோணுதுன்னா அப்போ நம்ம என்ன பண்ண முடியும்? அது எவ்வளவு கியூட்டான பாட்டு தெரியுமாக்கா உங்களுக்கு? அதுல கலாய்க்கிறதுக்கு ஏங்க ஒரு கேம்காக சாண்ட்ராவோட பசங்களை டார்கெட் பண்றதுக்கு என்ன அவசியம்? தேவையில்லாத ஒரு விஷயம் இது. எனக்கு தெரியலங்க இது எப்படி விமர்சனம் பண்றதுன்னு. இது ஒரு மாதிரி இரிட்டேட்டிங்கா இருக்கு எனக்கு. நெக்ஸ்ட் இங்க எங்கேயோ போய் பேசுறாங்க. நெக்ஸ்ட் ஆமா Divagar Devendran. Producer, please post it. Paru and Kamardin really did something in bathroom. I was watching live after the dark parks. Paru face was fully guilty and she said in mic that she is unable to control feeling. பாருங்க இது தேவையா பாருங்க. சப்போஸ் இப்போ நானுமே முடிஞ்ச அளவுக்கு 24 hours பார்ப்பேன். ஆனா நானும் மனிதர் எங்கேயோ ஒரு இடத்துல தூங்க போயிடுவேன். இது எல்லாமே 132க்கு நடந்திருக்குன்னு நினைக்கிறேன். மேபி 2+ கூட இருக்கலாம். பட் பார்த்த ஒருத்தர் கமெண்ட் போடுறாரு பாருங்க. எதுக்கு ஃபீலிங் கில்ட்டின்ற ஒரு வார்த்தை பார்வதி யூஸ் பண்ணணும்? அப்போ அதனாலதான் நீ பயந்துருக்கல. இப்போ இவரு வந்து அன்வான்டடா பார்வதி மேல அக்யூஸ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. இப்ப நம்மளுக்கு கமெண்ட் போட்ட ஒரு நபர் தேவையில்லாம பார்வதி மேல அக்யூஸ் பண்ணணுன்ற ஒரு அவசியம் கிடையாது. இது ஃபுட்டேஜ் இருக்கு. இல்லாத ஒரு விஷயத்தை இவர் சொல்ல முடியாதுல்ல. இமேஜின் பண்ணி இப்ப எப்படி சாண்ட்ரா வந்து இமேஜினேஷன் பண்ணி எல்லாரையும் வம்பிழுக்கிறாங்களோ அந்த மாதிரி இவரு சொல்ல முடியாதுல்ல. சோ ஃபீலிங் கில்ட்டினா ஏமா அந்த தப்பு பண்றேன்னு கேக்குறேன். என்ன கண்ட்ரோல் இல்ல? எனக்கு புரியல என்ன கண்ட்ரோல் இல்ல? நீங்க எல்லாம் வாரத்துக்கு சம்பளமும் வாங்கிட்டு உங்களுக்கு வந்து பப்ளிசிட்டிக்கும் ஒரு சூப்பர் ஸ்டேஜ் புடிச்சுக்கிட்டு உங்களுக்கு இதுல ஏதாவது இன்னும் ஜனங்க கிட்ட கனெக்ட் ஆகணும். இதுல லாபம் எவ்வளவு இருக்குங்க பிக் பாஸ் வீட்ல? ஆனா அது லாபமா அசிங்கமான்றது கண்டஸ்டன்ஸ் கையில இருக்கு. இந்த அசிங்கத்தை யார் சூஸ் பண்றா? பிக் பாஸ் சொல்லி அனுப்புறாரா? நீயும் கமர்தனும் சேர்த்து பாத்ரூம்ல போய் இது பண்ணுங்க, எங்க மூளை முடுக்கு அங்க போய் பண்ணுங்க, ஸ்மோக்கிங் ரூம்ல போய் பண்ணுங்கன்னு பிக் பாஸ் சொல்றாரா? கிடையாது. நீ சூஸ் பண்றதுதான் இது. பண்ணிட்டு கண்ட்ரோல் பண்ண முடியல என்னோட ஃபீலிங், என்ன வீட்டுக்கு அனுப்பிச்சிருங்கன்னா அப்ப ஏன் பிக் பாஸ் வீட்டுக்கு வரீங்க? இப்போ பயம். இப்போ காலையில ஒரு டிராமா போடுறீங்க. அப்போ எங்க அம்மா வருவாங்க, எங்க அம்மா என்ன நினைச்சுக்கிறாங்கன்ட்டு. என்ன வயசாகுது உங்களுக்கு எல்லாம்? புரியல எனக்கு. அசிங்கமா இல்லைங்க இதெல்லாம். ரொம்ப பேடுங்க இதெல்லாம். வெரி வெரி பேட் ஆக்சுவலி. worst characters. இப்போ பாருங்க, இப்போ ஒரு அது கன்ஃபார்மிங் டு த கிளைமேக்ஸ்.
இப்ப இந்த கமெண்ட்ல நம்மளுக்கு என்ன தெரிய வருது, எஸ் சம்திங் நடந்திருக்கு, இல்லனா ஒய் பாரு பேசுறாங்க இதெல்லாம் அப்படின்றது ஒரு விஷயம் வருது இல்ல. தப்பு ஆமா. பண்ணாம யாருமே ஒய் கில்ட்டின்ற வார்த்தை எதுக்கு வருது வாயில? ஆமா. சோ ஓகே இருக்கலாம். நெக்ஸ்ட் Karthika Magesaran, 7052. Paru is already manipulating her mother's reaction from her. Here, she has started crying and saying that what she will say, etc. Now itself, so that her mother will reply, pity her. That's what I told. இந்த டாபிக் நம்ம பேசும்போது இதுதான் நான் சொன்னேன். அவங்க அம்மா வரும்போதே இத பேசி அந்த ஒரு கண்ட்ரோல் மூடுக்கு கொண்டு வரணும். ஜனங்க மைண்ட் செட் அம்மா கிட்டயும் ஒரு சிம்பத்தி கார்டை வாங்கிடணும் அப்படின்னு ஒரு விஷயத்துக்காக கூட இது பண்ணலாம் அப்படின்னு கூட நான் சொன்னேன். ஏங்க ஒன்னே ஒண்ணுதாங்க, ஒரே ஒரு நூலு தாங்க வாழ்க்கை. அந்த நூலுக்கு அந்த பக்கம் போனா டேஞ்சர், இந்த பக்கம் இருந்தா சேஃப். நம்ம தான் டிசைட் பண்றோம் டேஞ்சர் சைட் போடணுமா சேஃப் சைட் போடணுமான்னு. ஆனா என்ன கேட்டா பார்வதி மாதிரி ஆளெல்லாம் யோசிக்காம டேஞ்சர் சைட் தான் சூஸ் பண்ணுவாங்க. 100% டேஞ்சர் சைட் தான் சூட் பண்றாங்க. ஏமா 9வது சீசன்ல போய் கேம் விளையாடுற, இத்தனை சீசன் நடந்திருக்கு, உனக்கு இந்த ரியாலிட்டி ஷோ பத்தி தெரியாதா? அதுவும் 24 hours டெலிகாஸ்ட் ஸ்டார்ட் ஆனதுல இருந்து இந்த பிக் பாஸ் என்ற கேம் ஜனங்க கிட்ட எவ்வளவு ரீச்ல இருக்கு, இது என்ன மாதிரி பிரதிபலிப்பை கொடுக்கும் கூடவா பார்வதிக்கு தெரியாது? ஹோஸ்ட்கா, விஜேக்கா தெரியும்க்கா. அப்புறம் அவங்களே ஒரு ஹோஸ்ட் நீங்க சொல்ற மாதிரி எத்தனை பேரை இன்டர்வியூ பண்ணிருப்பாங்க, அவங்களுக்கே தெரியாதா? அப்ப அந்த வீட்டுல போய் உன்னால ஃபீலிங்ஸை கண்ட்ரோல் பண்ண முடியலன்னு அசிங்க மேல வேலை பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதுக்கு ஒரு சிம்பத்திக்கு ஒரு டிராமா கிரியேட் பண்ணா ஒரு சிரிப்பா இல்லைங்க? கூத்தா இருக்குது. சீரியஸா சொல்றேன், இதெல்லாம் ரொம்ப தவறு. வெரி வெரி பேட். நெக்ஸ்ட் ஜி. நன்றி வணக்கம். அக்ஷிதா சைலேஷ் மறுபடியும் நீங்க இன்னைக்கு கமெண்ட் போட்டிருக்கீங்களா இல்லையா தெரியல, ப்ரொடியூசர் போடல, பாத்திருந்தா கண்டிப்பா உங்க கமெண்ட் போட்டிருப்பாரு. நாளைக்கு நீங்க கமெண்ட் போடுங்க, கண்டிப்பா போட்டுருவாரு. டோன்ட் வரி, கண்டிப்பா வந்துரும். ஏன்னா கமெண்ட்ஸ் வரும்போது டக்கு டக்கு டக்குன்னு மேல ஓடிட்டே இருக்கும். சோ தப்பா எடுத்துக்காதீங்க. நாளைக்கு கண்டிப்பா அக்ஷிதா சைலேஷோட கமெண்ட் வந்துரும். ஓகே, தேங்க்யூ மக்களே. தேங்க்யூ சோ மச். கமெண்ட் போடலன்னு ஃபீல் பண்ணிக்க வேண்டாம். அக்ஷிதா சைலேஷா இருக்கட்டும் இல்ல மத்தவங்க கமெண்ட் போடுறவங்க நிறைய பேர் இருக்கீங்க, எல்லாருக்குமே வந்து அதான் கொஞ்சம் அடி ஃப்ளோல போகும்போது அடி எடுத்து போடுறதா, அதனால எதுவும் தப்பாச்சுக்க வேண்டாம். ஓகேயா? ஓகே மக்களே, ஸோ இன்னைக்கு ஷோ முடிஞ்சு. அதான் இன்னைக்கு டாஸ்க் முடிஞ்சிருச்சு அப்படிங்கிறதுனால நாளையில இருந்து கொஞ்சம் பரபரப்பா இருக்கும்னு ஆசைப்படலாம். ஏன்னா டாஸ்கே வச்சு போட்டதே அடிக்கிற கையணைக்கும்னே போட்டு பாட்டு போட்டு இது பண்ணிட்டாங்க. நாளைக்கு இந்த மாதிரி கைகள் எதுவும் இல்லாம பெஸ்ட் பெர்ஃபார்மர் அண்ட் வர்ஸ்ட் பெர்ஃபார்மர் இருக்கும். அதுலயுமே எனக்கு தெரிஞ்சு சாண்ட்ரா தான் வர்ஸ்ட் பெர்ஃபார்மர்னு நினைக்கிறேன். வர்ஸ்ட் பெர்ஃபார்மர் ரேஞ்ச்ல வந்து அவங்களே சொன்னாங்களே, அமித் கூட பேசும்போது சொன்னாங்களே என்னதான் வர்ஸ்ட் பெர்ஃபார்மர் போடும் பாருங்க அப்படின்ட்டு. அந்த மாதிரி எனக்கு தெரிஞ்சு சாண்ட்ரா தான் வர்ஸ்ட் பெர்ஃபார்மர். அதனால பெஸ்ட் யாருக்கு போகுது வர்ஸ்ட் யாருக்கு போகுதுன்றத நாளைக்கு பார்க்கலாம் மக்களே. எஸ், நாளைக்கு பார்க்கலாம். நாளைக்கு நிறைய விஷயங்கள் இருக்கும். நான் எப்பயும் சொல்றதா, அங்க எதுவும் இல்லைன்னு நினைக்காதீங்க. நம்ம சொல்ல நல்லாவே இருக்கும், நிறையவே இருக்கும் அப்படிங்கிறதா. அதனால 11 மணிக்கு வந்துருங்க. ஓகே, சோ இன்னைக்கு ஷோ முடியுது. சோ நாளைக்கு நானும் அக்காவும் வந்துடுறோம். அது வரைக்கும் உங்க விடைபெறுவது அபி அக்கா அண்ட் ரெஜிரா தேம்பாவன்க. ஏக்கா என்ஜாய் பண்ணுங்க. ஓகே அக்கா? ஓகே, தேங்க்யூ. குட் நைட். குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். உங்க டாய்லெட் கிளீனர் பைசன் டாய்லெட் கிளீனர் குவாலிட்டியை விட பெட்டர்னு நிரூபிச்சா உங்க மொத்த பணமும் ரீஃபண்ட். பைசன் டாய்லெட் கிளீனர் இப்போது 79 ரூபாயில். வந்தாச்சு மிஸ்டர் கோல்டோட தீபாவளி ஆஃபர் வந்தாச்சு.